ஹாய், ஹலோ அண்ட் வெல்கம் டு ஜேக்கப்ஸ் கிரேட் மைண்ட்ஸ். வணக்கம் நண்பர்களே. மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவரையும் இந்த வீடியோ மூலமாக சந்திக்கிறதுல மட்டற்ற மகிழ்ச்சி. நண்பர்களே, நம்ம இந்த புதிய கோர்ஸில் இந்தியன் பாலிட்டி பை லக்ஷ்மிகாந்த், அதாவது இந்திய அரசியல் அமைப்பு, இந்திய ஆட்சியியல் பற்றி முழுமையாக நம்ம பார்க்க போகிறோம். இந்த சீரீஸில் நம்ம லக்ஷ்மிகாந்த் புத்தகத்தை முழுமையாக கவர் செய்ய போகிறோம். இது பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ரிப்பரேஷனுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் யூபிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணாலும் சரி, குரூப் 1 ப்ரிப்பேர் பண்ணாலும் சரி, குரூப் 2 ப்ரிப்பேர் பண்ணாலும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, வித்தவுட் வேஸ்டிங் நோ மோர் டைம், ஸோ வில் என்டர் இன்டு த சப்ஜெக்ட். இதில் முதல் லெசன் பார்த்தீங்கன்னா ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட், அதாவது வரலாற்றோட பின்னோடி. ஒரு சட்டம் நமக்கு வருது, அந்த சட்டங்கள் எப்படி ஆங்கிலேயர் காலங்கள்லேருந்து வந்திருக்கு, எப்படி நம்ம இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் அமைப்பு எப்படி நமக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு தருணத்தை பார்க்கணும்னா, நம்ம முன்னாடி எப்படி சட்டங்கள் உருவாயிருக்கு அப்படின்றத தெரியணும். ஸோ பிரிட்டிஷ் 1600களில் இந்தியாவுக்கு ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அப்படின்னு சொல்லி ஒரு கிழக்கிந்திய கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வணிகம் செய்ய ஒரு நிறுவனமாக தான் பிரிட்டிஷ் இந்தியாவுக்கு வராங்க. ஸோ 1765 ஆண்டு, அதாவது குயின் விக்டோரியாட்ட, குயின் எலிசபெத்திட்ட அவங்க பெர்மிஷன் வாங்கி இந்தியாவுக்கு வராங்க. ஒரு சார்ட்டர், ஒரு பட்டயம் வாங்கி இந்தியாவுக்கு வராங்க. 1765, அதாவது பேட்டில் ஆஃப் பக்சாருக்கு அப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா, கம்பெனி ஃபுல்லா ட்ரேடிங் ரைட்ஸ் மட்டும் இல்ல, அது வரைக்கும் வெறும் ட்ரேடிங் ரைட்ஸ் வச்சிருந்த கம்பெனி என்ன பண்றாங்கன்னா, அவங்களுக்கு திவானி ரைட்ஸ் வாங்குறாங்க. 1765ல த கம்பெனி காட்ஸ் த திவானி ரைட்ஸ். அப்படின்னா என்னன்னா, த ரைட் ஓவர் த ரெவன்யூ, மிலிட்ரி அண்ட் சிவில். ரெவன்யூ, மிலிட்ரி, சிவில், இந்த மூணுக்குமே அவங்களுக்கு அதிகாரம் கிடைக்குது அப்படின்றத பாக்குறோம். இதுல இப்பதான் கம்பெனி டெரிட்டோரியல் பவரை ஸ்டார்ட் பண்றாங்க. நிறைய இடங்களை அவங்க கண்ட்ரோலுக்கு கொண்டு வர்றாங்க. ஸோ இந்த இது பாத்தீங்கன்னா, இது பெங்கால், பீகார், ஒரிசாவுக்கு தான் திவானி ரைட்ஸ் கிடைக்குது கண்ணா. ஸோ அவங்க அதுக்கப்புறம் கம்பெனி பாத்தீங்கன்னா, நம்ம 1858ல செப்பாய் மியூட்டினி நடக்கும் பொழுது கம்பெனியோட ரூல் முடிவுக்கு வருது. குயின் விக்டோரியாவோட ரூல் வருது அப்படின்றத பாக்குறோம். அதாவது குயினோட டைரக்ட் கண்ட்ரோல்ல இந்தியா. ஸோ அப்படின்னா இங்க 1757ல இருந்து கூட சொல்லலாம், இல்ல 1765ல இருந்து சொல்லலாம். ஸோ இதுல இருந்து 1857 வரைக்கும் கம்பெனியோட ரூல். அதுக்கப்புறம் 1858ல இருந்து 1947ல குயினோட ரூல் அப்படின்றத பாக்குறோம். அது வரைக்கும் குயினோட ரூல் போச்சு. ஸோ நம்ம இண்டிபெண்டன்ஸ் வந்ததுக்கு அப்புறம் நம்ம கான்ஸ்டிடியூயன்ட் அசம்பிளின்னு ஒன்று ஃபார்ம் பண்றாங்கன்னா, அரசியல் அமைப்புக்கு நிர்ணய குழு அப்படின்னு சொல்லி, அரசியல் அமைப்பு நிர்ணய குழு அப்படின்னு சொல்லி ஒரு குழு ஒன்று ஃபார்ம் பண்றாங்க. கான்ஸ்டிடியூஷனை எழுதுனது யாருன்னு கேட்டா, சில நேரத்துல நிறைய பேர் அம்பேத்கர்னு கூட சொல்லுவாங்க. அம்பேத்கர் கான்ஸ்டிடியூஷனை எழுதல. கான்ஸ்டிடியூஷனோட டிராஃப்டிங் கமிட்டியோட சேர்மனா தான் அம்பேத்கர் இருந்தாரு. அதாவது அம்பேத்கர் வரைவு குழுவின் தலைவராக தான் இருந்தாரு. பல குழுக்கள் இருந்தது. பல குழுக்களும் அவங்களோட டிராஃப்டை கொடுத்து அதை எடிட் பண்ணக்கூடிய வேலை தான் அம்பேத்கரோட டீம் பண்ணாங்க அப்படின்றத பார்க்குறோம். மொத்தமா அந்த எல்லா டீமையும் சேர்த்து சொல்றதா கான்ஸ்டிடியூயன்ட் அசம்பிளி, அரசியல் அமைப்பு நிர்ணய குழு அப்படின்னு சொல்றாங்க. 1946ல ஃபார்ம் பண்றாங்க. ஸோ அதுக்கப்புறம் நமக்கு தெரியும், ஜான்வரி 26, 1950ல கான்ஸ்டிடியூஷன் நடைமுறைக்கு வருது அப்படின்றத பாக்குறோம். ஸோ இருந்தாலும் நம்ம அவ்வளோ நாளா ஆங்கிலேயர்கள் கூட ஆட்சியில இருந்தனால, ஸோ அந்த ஆங்கிலேயரோட சட்டங்களோட தாக்கங்கள் நம்ம அரசியலமைப்புல இருக்கதான் செய்யுது அப்படின்றத பாக்குறோம். ஸோ தேர் வர் சர்டன் ஈவென்ட்ஸ் இன் ரூல் that laid the legal framework for organization and functioning of the government. ஸோ இங்க ஏற்கனவே பிரிட்டிஷ் நாட்கள்ல நடந்த நிறைய சட்டங்கள், அந்த சட்டங்கள்லாம் கட்டாயமா நம்ம அது கூடவே ஒன்றித்து பழகியிருப்போம். அதோட தாக்கங்களும் நிறைய இருக்கு அப்படின்றத பாக்குறோம். ஸோ தீஸ் ஈவெண்ட்ஸ் ஹவ் கிரேட்லி இன்ஃப்ளூயன்ஸ் அவர் கான்ஸ்டிடியூஷன் ஆர் பாலிட்டி. நம்மளோட அரசியலமைப்பை, நம்மளோட ஆட்சியில இந்த ஈவெண்ட்ஸ் ரொம்ப இம்பாக்ட் பண்ணிருக்கு. இத நம்ம இரண்டு விஷயமா, தீஸ் ஆர் எக்ஸ்பிளைன்ட் இன் chronological order under two major headings. முதல்ல நம்ம சொன்ன மாதிரி கம்பெனி ரூல், அதாவது சீர்திருத்த சட்டம் அப்படின்னு சொல்லி ரெகுலேட்டிங் ஆக்ட்னு ஒரு ஆக்ட் கொண்டு வராங்க. அதுல இருந்து 1773ல இருந்து 1858 வரைக்கும் கம்பெனி ரூல். 1858ல இருந்து 1947 வரைக்கும் குயினோட கிரவுன்ஸ் ரூல் அப்படின்றத பாக்குறோம். ஸோ அதாவது
என்ன சொல்லியிருக்கோம்னா கம்பெனிக்கு திவானி ரைட்ஸ் 1765 கிடைச்சிருக்குங்க. ஸோ திவானி ரைட்ஸ் என்னன்னா ரெவன்யூ மிலிட்ரி சிவிலோட எல்லாத்து மேலேயும் கண்ட்ரோல் கிடைக்குது. ஸோ அது வரைக்கும் கம்பெனி வந்து வெறும் சும்மா ஒரு கம்பெனியா ஒரு வணிகம் செய்யக்கூடிய நிறுவனமா இருந்தது. அது வந்து ஒரு டெரிட்டோரியல் பவரை நோக்கி போகுது அப்படின்றத பார்க்குறோம். ஸோ கம்பெனியோட ரூல் வந்து 1858 வரைக்கும் இருக்கு அப்படின்றத பார்க்குறோம். 1858லேருந்து குயினோட ரூல் வருது. ஸோ பிரிட்டிஷோட காலங்களில் நடந்த பல சம்பவங்கள், பல ஈவெண்ட்ஸ், பல சீர்திருத்தங்கள், பல சட்டங்கள் தான் அரசியலமைப்பா அந்த நம்ம இந்திய அரசியலமைப்பு உருவாகும் போது தாக்கங்கள் இருந்தது. அப்படின்னா இந்திய அரசியலமைப்பு படிக்கும்போது ஹவ் இட் வாஸ் எவால்வ்ட் அப்படின்றத படிக்கணும். இந்த லெசன் வந்து பார்த்தீங்கன்னா எவல்யூஷன் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் சொல்லலாம், இல்லைனா ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன், இந்திய அரசியலமைப்பு உருவாகிறதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். த கம்பெனி ரூல்ல 1773 இருந்து 1888 அவ்வாறாக அந்த அரசியலை முதல்ல பிரிட்டிஷ் கவர்மெண்ட் என்ன பண்றாங்கன்னா இந்த கம்பெனியை ரெகுலேட் பண்ணும். இந்த கம்பெனியில உள்ளவங்க இஷ்டத்துக்கு அவங்க யார் லோக்கல்ல அவன் தனியா பிரைவேட் ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சாலோ இல்லைன்னா லோக்கல்கிட்ட லஞ்சம் ஏதாவது வாங்க ஆரம்பிச்சாலோ ஸோ கம்பெனிக்கு லாஸ் ஆயிரும். அதனால் கம்பெனியில் இருக்கக்கூடிய அங்கே வேலை பார்க்கக்கூடியவங்கலாம் ஆர்கனைஸ் பண்ணும். ஸோ இது கம்பெனிக்கு ஒரு இதை கவர்மெண்ட்டுக்கு ஒரு ரூலாக இருந்துச்சு. ஸோ அதாவது கவர்மெண்ட் வந்து ஒரு சட்டம் போட வேண்டிய கடமைக்கு வருது. முதலாக ஒரு சட்டம் போடுறாங்க 1773 ரெகுலேட்டிங் ஆக்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி 1773 போடுறாங்க. ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். கான்ஸ்டிடியூஷனல் இம்பார்ட்டன்ஸ் என்னன்னா it was the first step taken by the British to control and regulate the affairs of the East India Company in India. முதல் முறையாக பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த நம்ம ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட அஃபேர்ஸை ரெகுலேட் பண்றதுக்காகவும் கண்ட்ரோல் பண்றதுக்காகவும் எடுத்த முதல் முயற்சி அப்படின்றத சொல்லலாம். இட் ரெகக்னைஸ்ட் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் த பொலிட்டிக்கல் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த கம்பெனி. ஸோ முதல் முறையாக கம்பெனியோட பொலிட்டிக்கல் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபங்க்ஷன்ஸை ஸோ இது ரெகக்னைஸ் பண்ணுது அப்படின்றத பார்க்குறோம். கம்பெனியை ரெகுலேட் பண்ணுது ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம், த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் டேக்கன் பை த பிரிட்டிஷ் கவர்மெண்ட் டு கண்ட்ரோல் அண்ட் ரெகுலேட் த அஃபேர்ஸ் ஆஃப் த ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி. முதலாக கம்பெனியை கண்ட்ரோல் பண்ணும், அதை ஒழுங்குபடுத்த வேண்டும் என்பதற்காக இந்திய ஒழுங்குமுறை சட்டம் 1773 கொண்டு வரப்படுது. ரெகுலேட்டிங் ஆக்ட். ரெகுலேட்டிங்னா என்ன? அதை இது பண்றாங்க, ஒழுங்குபடுத்துறாங்க. அப்படி ஒழுங்குபடுத்தும் போது என்ன பண்றாங்க? இதான் முதல் முறையாக கம்பெனியோட அஃபேர்ஸை ஒழுங்குபடுத்துறாங்க. ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம், இட் வாஸ் த ஃபர்ஸ்ட் டைம் த பிரிட்டிஷ் கவர்மெண்ட் டு கண்ட்ரோல் த ரெகுலேட் அண்ட் கண்ட்ரோல் அண்ட் ரெகுலேட் த அஃபேர்ஸ் ஆஃப் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இன் இந்தியா. ரெண்டாவது, இட் ரெகக்னைஸ்ட் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் பொலிட்டிக்கல் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபங்க்ஷன்ஸ். இதெல்லாம் கேள்விகள் நிறைய வாட்டி குரூப் 1 மெயின்ஸ்ல கேட்டிருக்காங்க. பொலிட்டிக்கல் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஃபங்க்ஷன்ஸை இதை ஃபர்ஸ்ட் டைமா ரெகக்னைஸ் பண்றாங்க. ஸோ முதல்ல இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் டு கண்ட்ரோல் அண்ட் ரெகுலேட் த ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட முதல் விஷயமா அவங்க முதல் வாட்டி கண்ட்ரோல் பண்றாங்க, ரெகுலேட் பண்றாங்க. அடுத்தது இது வந்து கம்பெனியோட பொலிட்டிக்கல் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஃபங்க்ஷன்ஸை முதலா ரெகக்னைஸ் பண்ணுது. இட் லைட் த ஃபவுண்டேஷன் ஆஃப் சென்ட்ரல் அட்மினிஸ்ட்ரேஷன். நல்லா புரிஞ்சுக்கோங்க. சென்ட்ரல் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்றது ஒரு ஒரு மத்திய அரசு ஒரு ஸ்ட்ரெயிட்டா ஒரு சென்ட்ரலைஸ் பண்றதுக்காக ஃபவுண்டேஷன் தான் போடுறாங்க. இட் கெட்ஸ் பீக். இது வந்து எப்போ வந்து இந்த ஃபவுண்டேஷன் வந்து பீக்ல ஆகுதுன்னா 1833 ஒரு ஆக்ட் கொண்டு வருவாங்க, சார்ட்டர் சட்டம் சொல்லி. அந்த சட்டத்துல தான் இது பீக்காக ஆகுது. இதுதான் மேக்சிமம் சென்ட்ரலைசேஷன் பண்ண முடியுன்ற அளவுக்கு சென்ட்ரலைஸ் பண்றாங்க. ஸோ இது வந்து முதலாக கம்பெனியோட அஃபேர்ஸை ரெகுலேட் பண்ணுது அப்படின்றத பார்க்குறோம். ஸோ அத மாதிரி இது ரெகக்னைஸ் த பொலிட்டிக்கல் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த கம்பெனி. கம்பெனியோட அரசியல் மற்றும் நிர்வாகம், அதுவரையும் கம்பெனி வந்து ஒரு கம்பெனியா ஒரு வணிகம் செய்யக்கூடியதா இருந்தது. இப்ப ரெகக்னைஸ் பண்றாங்க. எங்க இருந்தா பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து போடக்கூடிய ஒரு சட்டம். ஸோ இது வந்து நம்மளோட இட் லைட் ஃபார் த ஃபவுண்டேஷன். இட் லைட் ஃபார் த ஃபவுண்டேஷன் ஆஃப் நம்மளோட சென்ட்ரல் அட்மினிஸ்ட்ரேஷன் இன் இந்தியா. ஸோ இங்க இந்த ஆக்டோட 1773 அப்படி என்ன அந்த ஆக்ட்ல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது வரைக்கும் கவர்னர் ஆஃப் பெங்கால் இருந்தத கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் மாத்துறாங்க. அது மட்டும் இல்ல, அவங்க கூட ஒரு எக்ஸிகியூட்டிவ் கவுன்சில் ஆஃப் 4 மெம்பர்ஸ் அவருக்கு அசிஸ்ட் பண்றதுக்காக கொண்டு வராங்க. அது எப்படி பாருங்க, நல்லா கவர்னர் ஆஃப் பெங்கால் அப்படின்னு இருந்தத கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் அப்படின்னு சொல்லி மாத்துறாங்க. கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் அப்படின்னு சொல்லி மாத்துறாங்க. அவருக்கு அசிஸ்ட் பண்றதுக்கு 4 பேர் கொண்ட எக்ஸிகியூட்டிவ் கவுன்சில் கொண்டு வராங்க. அப்படி முதலாக கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் என்று அழைக்கப்பட்டவர் முதலாக அந்த சட்டம் போட்டு வந்தவர் யாருன்னா
வாரன் ஆஸ்டிங்ஸ் அப்படின்றதான் தெரிஞ்சுக்கணும். இது கேட்கலாம். ஃபர்ஸ்ட் கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் அப்படின்னா லார்ட் வாரன் ஹாஸ்டிங்ஸ். ஸோ இப்படி இந்த கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் ஆக்சுவலி பிரசிடென்சி வந்து பார்த்தீங்கன்னா பாம்பே, மெட்ராஸ், கல்கத்தா அப்படின்னு சொல்லி 3 இருக்கு. ஸோ இங்க என்ன ஆகுதுன்னா எல்லா கவர்னர் ஆஃப் பாம்பேன்னு இருந்தாங்க, கவர்னர் ஆஃப் சென்னை இருந்தாங்க, அதாவது மெட்ராஸ் இருந்தாங்க, கவர்னர் ஆஃப் கல்கத்தா இருந்தாங்க, அதாவது கவர்னர் ஆஃப் பெங்கால் இருந்தாங்க. இப்ப என்ன பண்றாங்கன்னா இந்த கவர்னர் ஆஃப் பெங்காலுக்கு வந்து அதிகமான பவரை கொடுக்குறாங்க. அதனாலதான் அவர் கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா, அதாவது கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் வர்றாங்க. அதனால இட் மேக்ஸ் த கவர்னர் ஆஃப் பாம்பே அண்ட் மெட்ராஸ் பிரசிடென்சி சபார்டினேட் டு த கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால். அதாவது பாம்பேல இருக்கக்கூடியவங்களும் சரி, மெட்ராஸ்ல இருக்கக்கூடியவங்களும் சரி, இதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் தனித்தனி பவர் இருந்தது. பாம்பேல இருக்கவங்க அதுக்கு தனி என்ன பவர் இருக்கோ அதே தான் கல்கத்தால இருக்கக்கூடிய பவர் இருக்கு. இப்போ என்ன பண்றாங்கன்னா எல்லாரும் இவர் கீழே வந்துடணும். கல்கத்தா கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் கீழே வர்றவங்க தான். இட் மேட் த கவர்னர் ஆஃப் பாம்பே அண்ட் மெட்ராஸ் பிரசிடென்சிஸ் சபார்டினேட் டு த கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால். அவருக்கு கீழே தான் இவங்க வரணும். இதுக்கு முன்னாடி ஏர்லியர் when the 3 presidencies were independent of each other, மூணுமே தனித்தனியா, அந்த 3 கவர்னருக்கும் கல்கத்தாவுக்கும் மெட்ராஸ்க்கும் பாம்பேக்கும் they have their own power. அதே மாதிரி it provided for the establishment of Supreme Court at Calcutta comprising 1 chief justice and 3 other judges அப்படின்னு சொல்லி, ஸோ கல்கத்தால ஒரு சுப்ரீம் கோர்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பண்றதுக்காக ஒரு ப்ரொவிஷனையும் கொடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெகுலேட்டிங் ஆக்ட் தான். நண்பர்களே, இந்த ரெகுலேட்டிங் ஆக்ட் வந்து பாத்தீங்கன்னா நிறைய வாட்டி கேள்வியில கேட்டிருக்காங்க. ரைட் டவுன் த ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் ரெகுலேட்டிங் ஆக்ட் ஆஃப் 1773. இந்த ரெகுலேட்டிங் ஆக்ட் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா, ஸோ இது வந்து இட் வாஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் டேக்கன் பை த பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி டு ரெகுலேட் த அஃபேர்ஸ் ஆஃப் ஈஸ்ட் இந்தியன் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் டேக்கன் பை த பிரிட்டிஷ் கவர்மெண்ட் to control and regulate the British affairs in India அப்படின்றத பார்த்தோம். It recognized for the first time the political and administrative functions of the company. அதுக்கப்புறம் it laid the foundation for the central administration பார்க்கிறோம். அப்படி என்ன பண்ணாங்க அப்படின்னா கவர்னர் ஜெனரலுக்கு கவர்னர் ஆஃப் பெங்கால கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால்னு மாத்துறாங்க. அப்படி முதல்ல வர்றவர் தான் வாரன் ஆஸ்டிங்ஸ். ஸோ அது மட்டும் இல்ல, இது பாம்பே மெட்ராஸ்ல இருக்கக்கூடியவங்க கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்காலுக்கு சபார்டினேட்டா மாத்துறாங்க. இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா they were independent of each other அப்படின்றத பாக்குறோம். அது மட்டும் இல்லங்க, ஒரு சுப்ரீம் கோர்ட்டை எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க 1774 1774ல. சோ இது வந்து ஒரு சீஃப் ஜஸ்டிஸும் 3 ஜட்ஜஸும் இருக்காங்க அப்படின்றத பாக்குறோம். அத மாதிரி இதை வந்து கம்பெனிலேயே ரெகுலேட் பண்றாங்க ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம். சோ இட் ரெகுலேட் த கம்பெனி அஃபேர்ஸ் பார்த்தோம். அப்படின்னா கம்பெனில இருக்கக்கூடிய இட் ப்ரோஹிபிட்டட் த சர்வன்ட்ஸ் ஆஃப் த கம்பெனி ஃப்ரம் எங்கேஜிங் இன் பிரைவேட் ட்ரேட். கம்பெனியோட ஊழியர்கள் யாருமே இது தனியாக வந்து வணிகம் செய்யக்கூடாது. கம்பெனி மூலமா தான் வணிகம் செய்யணும். இல்லனா ஆர் அக்செப்டிங் பிரைப்ஸ் ஃப்ரம் த நேட்டிவ்ஸ், லோக்கல்ல இருக்க மக்கள்கிட்ட இருந்து லஞ்சங்கள் இந்த மாதிரி ஊழல் எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக வேண்டி அதுவும் ஒரு சட்டம் போட்டது. இட் ப்ரோஹிபிட்டட்ஸ் த சர்வன்ட்ஸ் ஆஃப் த கம்பெனி ஃப்ரம் எங்கேஜிங் இன் பிரைவேட் ட்ரேட் அண்ட் ஆர் அக்செப்டிங் பிரைப்ஸ் ஆர் பிரசன்ஸ் ஃப்ரம் த நேட்டிவ்ஸ். ஸோ இங்க லோக்கல்ல இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட இருந்து எந்த கிஃப்டோ பிரைப்ஸோ வாங்கக்கூடாதுன்றதுக்கு ஒரு சட்டம் போடுறாங்க. It strengthened the control of British government over the company. So British government, இப்ப பாருங்க, பிரிட்டிஷ் கவர்மெண்ட் தான் ஒரு கண்ட்ரோல் பண்றாங்க. எப்படி கம்பெனியை கண்ட்ரோல் பண்றாங்கன்னா ஒரு கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ், ஒரு டீம் பாக்குறாங்க. சோ இந்த கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் தான் இந்த ரெவென்யூ, மிலிட்டரி அண்ட் சிவில் அஃபேர்ஸ்க்கு ரிப்போர்ட் கொடுக்கணும். ஒரு கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ், ஒரு கவர்னிங் பாடி ஆஃப் த கம்பெனி ஒன்று இருக்கு. கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. முதல்ல சிடின்னு வரும், அதுக்கப்புறம் பிசி போர்ட் ஆஃப் கண்ட்ரோல். நம்மளுக்கு எப்போ பிசிடின்னு வரும், ஆனா முதல்ல கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் வந்து 1774ல வராங்க. ஸோ அதுக்கப்புறம் பின்னாட்கள்ல 1784ல இங்க நம்மளுக்கு போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லி வராங்க. அதாவது கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸோட வேலை என்ன அப்படின்னா ரெவன்யூ, சிவில், மிலிட்டரியில என்னென்ன இருக்கோ அதை பத்தி ரிப்போர்ட் பண்ணும். ஸோ இங்க வந்து இவங்க கவர்னிங் பாடி ஆஃப் த கம்பெனியா இருக்காங்க. ஸோ இது எல்லாமே கம்பெனியை கண்ட்ரோல் பண்றதுக்காக வேண்டி. கம்பெனி 1615 இந்தியாவுக்கு வந்துருச்சு. அந்த கம்பெனி வளர்ந்து வரும்போது அந்த கம்பெனியை கண்ட்ரோல் பண்றதுக்காக வேண்டி ஸோ ரெகுலேட் த அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் த கம்பெனி. அதாவது ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் த political and administration of the company, it was recognized. company வந்து recognize பண்றாங்க political and administration of the company. It was the first step for the towards centralization அப்படின்றத பார்த்தோம். It laid the foundation of the central administration in India அப்படின்றத பார்த்தோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா முதல் ஆக்ட்ல
கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்காலை வந்து கவர்னர் ஆஃப் பெங்காலை கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால்னு மாத்திருக்காங்க. அப்படி இருந்தது லார்ட் வாரன் ஹாஸ்டிங்ஸ் தான் முதல்ல அப்படின்றத பார்த்தோம். ஸோ அது மட்டும் இல்ல, கவர்னர் ஆஃப் பாம்பே மெட்ராஸ்குள்ள பவர்ஸை வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்து கம்மி பண்றாங்க அப்படின்றத பாக்குறோம். அதாவது கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் கீழே தான் இவங்க வரணும் அப்படின்றத பார்த்தோம். கல்கத்தால ஒரு சுப்ரீம் கோர்ட், அது 1:3 ஜட்ஜஸ் இருக்காங்க அப்படின்றத பார்த்தோம். ஸோ அதே மாதிரி company prohibited the company servants from engaging in private trade and also accepting presents and bribes from the natives அப்படின்றத பார்க்கிறோம். So it strengthened the control of the British government over the company by appointing by recurring the court of directors, அதாவது governing body of the company. அவங்க வந்து ரெவென்யூ, மிலிட்டரி அண்ட் சிவில்ல வந்து அஃபேர்ஸ் இன் இந்தியாவில் நடக்கிறத ரிப்போர்ட் பண்ணுன்ற பார்க்கிறோம். இந்த ஆக்ட்ல கொஞ்சம் சட்ட சிக்கல்லாம் வருது. அதை உடனே என்ன பண்றாங்கன்னா, ஒரு அமெண்டிங் ஆக்ட் ஆஃப் 1781 சொல்றோம். 1773ல இந்த சட்டம் வருது. இந்த சட்டத்துல ஒரு அமெண்ட் பண்றாங்க. சோ இந்த அமெண்டிங் ஆக்ட் வந்து பாத்தீங்கன்னா இதுல இருக்கக்கூடிய குழப்பங்கள், இதுல இருக்கக்கூடிய டிஃபெக்ட்ஸ் எல்லாம் அமெண்ட் பண்றதுக்காக வேண்டி வருது. இந்த நோட்டை வந்து, இந்த ஆக்டை வந்து என்ன சொல்றாங்கன்னா, ஆக்ட் ஆஃப் செட்டில்மெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ செட்டில்மெண்ட் அப்படின்னு ஏற்கனவே இருக்கக்கூடிய 1773ல ஒரு சிக்கல் இருக்கு. அந்த சிக்கல்களை இவங்க குறைக்கிறாங்க, அதை வந்து தீக்குறாங்க. அது அவங்களுக்கு சாதகமா இருக்கு. என்னென்ன அந்த ஃபியூச்சர் அப்படின்றத பாத்தீங்கன்னா, யாராவது கவர்னர் ஜெனரல்லையோ அவங்க கவுன்சில்ல இருக்கக்கூடியவங்களோ அவங்க exempted from the jurisdiction of the Supreme Court for the acts done in their official capacity. அதாவது கவர்னர் ஜெனரலோ அவங்க எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸோ யாருமே அந்த சுப்ரீம் கோர்ட்டுக்கு வரம்புக்கு உள்ளாடி வரமாட்டாங்க. அவங்க அபிஷியலா பண்ணக்கூடிய காரியங்களுக்காக வேண்டி, அபிஷியல் கெப்பாசிட்டிக்காக வேண்டி. அதே மாதிரி சர்வன்ட்ஸ் ஆஃப் த கம்பெனியும் எக்ஸம்ப்டட் ஆஃப் த ஜுரிஸ்டிகேஷன் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட் ஃபார் தர் அபிஷியல் ஆக்ஷன். அதாவது கம்பெனியில் இருக்கக்கூடிய சர்வன்ட்ஸோ, அதாவது கவர்னர் ஜெனரலோட எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில் இருக்கக்கூடியவங்களோ, ஸோ கவர்னர் ஜெனரலோ, இவங்க யாருமே சுப்ரீம் கோர்ட்டோட வரம்புக்கு உள்ளாடி வரமாட்டாங்க. அவங்க வந்து அவங்களோட அதிகாரத்திற்கு உள்ள விஷயங்கள், அபிஷியல் கெப்பாசிட்டிக்குள்ள விஷயங்கள் செய்யறதுக்காக வேண்டி சுப்ரீம் கோர்ட்டுக்குள்ள வரம்புக்குள்ள அவங்கள எக்ஸம்ட் பண்றாங்க, அவங்கள பாதுகாத்துக்கிறாங்க சட்டத்துல இருந்து. சோ அதே மாதிரி இட் எக்ஸ்க்ளூடட் த ரெவென்யூ மேட்டர்ஸ் அண்ட் த மேட்டர்ஸ் அரைசிங் த கலெக்ஷன் ஆஃப் ரெவென்யூ. அதாவது முதல்ல அவங்கள பாதுகாக்கிறாங்க, அதுக்கப்புறம் ரெவென்யூலாம் வருதுல தம்பி, அதுவும் வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் எக்ஸம்ப்டட் ஃப்ரம் த ஜுரிஸ்டிகேஷன் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட். அது என்ன ஜுரிஸ்டிகேஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதோட வரம்பு, அதோட எந்த இடத்துல அதோட இது இருக்கும், அதோட எல்லை அப்படின்னு சொல்லலாம். அந்த எல்லைக்குள்ளாடி, சுப்ரீம் கோர்ட்டோட எல்லைக்குள்ளாடி ரெவென்யூ மேட்டர்ஸும் வராது. இட் எக்ஸ்க்ளூடட் த ரெவென்யூ மேட்டர்ஸ் அண்ட் த மேட்டர்ஸ் அரைசிங் இன் த கலெக்ஷன் ஆஃப் ரெவென்யூ ஃப்ரம் த ஜுரிஸ்டிகேஷன் ஆஃப் சுப்ரீம் கோர்ட். இட் ப்ரொவைடட் தட் த சுப்ரீம் கோர்ட் ஹேவ் டு ஜுரிஸ்டிகேஷன். அது என்ன சொல்லுதுன்னா, ஆனா சுப்ரீம் கோர்ட் எல்லா மக்களுக்கும், over the all inhabitants of the Calcutta, கல்கத்தால இருக்கக்கூடிய எல்லா மக்களும் comes under the jurisdiction of the Supreme Court. It also required the court to be administered the personal law of the defendants. அந்த கோர்ட் தான் வந்து பாத்தீங்கன்னா யார் அங்க டிஃபெண்ட் பண்றாங்களோ அவங்களோட பர்சனல் லாஸை வந்து பாத்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட் பண்றது வந்து பாத்தீங்கன்னா இதுதான் அப்படின்றத பாக்குறோம். அது சுப்ரீம் கோர்ட் தான் அப்படின்றத நம்மளால இங்க பார்க்க முடியுது. சரிங்களா? இட் லேட் இங்க வந்து அதாவது பர்சனல் லா அப்படின்றத பாத்தீங்கன்னா ஹிந்து அண்ட் முஸ்லிம் லாஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். ஹிந்து அண்ட் முஸ்லிம் லாஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். ஸோ இரண்டு ஹிந்து சட்டமா இருந்தாலும் சரி, முஸ்லீம் சட்டமா இருந்தாலும் சரி, ஸோ அதை வந்து யாரா இருந்தாலும் சரி கொல்கத்தால, ஸோ அவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா they have to come under the jurisdiction of the கல்கத்தால இருக்கக்கூடிய சுப்ரீம் கோர்ட். ஸோ இங்க வந்து they will be tried based on their personal law. For example, Hindus will be tried on the Hindu law and Muslims will be tried according to the Mohammedan law. Supreme Court was to have jurisdiction over all the inhabitants of the Calcutta. கல்கத்தால இருக்கக்கூடிய எல்லா இன்ஹாபிட்டன்ட்ஸ்க்கும் சுப்ரீம் கோர்ட் வந்து அவங்க வந்து கண்ட்ரோல் வச்சிருக்காங்க அப்படின்றத பாக்குறோம். So it laid down the appeals of the provisional court. அதாவது லோக்கல்ல இருக்கக்கூடிய ஹை கோர்ட் மாதிரிலாம் வச்சுக்கோங்களேன். ஸோ இங்க வந்து ப்ரொவிஷனல் கோர்ட்ல இருந்து, ஹை கோர்ட்ல இருந்து வரக்கூடிய ப்ரொவிஷனல் கோர்ட்ல இருந்து வரக்கூடிய அப்பீல்ஸ் எல்லாமே சுப்ரீம் கோர்ட்டுக்கு போக கூடாது. யார்கிட்ட வரணும்னா கவர்னர் ஜெனரல் கவுன்சில்ல தான் வரணும். சுப்ரீம் கோர்ட்டுக்கு நேரடியா போவே கூடாது அப்படின்றத பாக்குறோம். சோ த அப்பீல் ஃப்ரம் த ப்ரொவிஷனல் கோர்ட்ஸ், சோ இங்க வந்து could be taken to the governor general council and not to the supreme court. கவர்னர் ஜெனரலோட கவுன்சிலுக்கு தான் போகணுமே தவிர சுப்ரீம் கோர்ட்டுக்கு போக கூடாது. அதே மாதிரி இந்த கவர்னர் ஜெனரலோட கவுன்சில் தான் ஃப்ரேம் பண்ணுவாங்க. இட் empowers the governor general council to form
the regulations of the provisional court and the councils. அந்த provisional court ஓடதையும் கவுன்சிலோட ரெகுலேஷனை வந்து யார் வந்து இது பண்ணுவாங்க அப்படின்னா கவர்னர் ஜெனரல் தான் வந்து பண்ணுவாங்க அப்படின்றத பார்க்குறோம். ப்ரொவிஷனல் கோர்ட்டோட கவுன்சிலோட ரூல்ஸ் ரெகுலேஷன்லாம் ஃபார்ம் பண்ணுறது கவர்னர் ஜெனரல் தான். நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ 1773 ரெகுலேட்டிங் ஆக்ட் கொண்டு வராங்க. அதுல சில குறைகள் இருக்கு, சில டிஃபெக்ட்ஸ் இருக்கு. அதுக்காக வேண்டி 1781 ஒரு அமெண்ட்மெண்ட் போட்டு அதாவது ஒரு சட்ட திருத்தம் போட்டு கொண்டு வராங்க. அதான் ஆக்ட் ஆஃப் செட்டில்மெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ இந்த ஆக்ட் ஆஃப் செட்டில்மெண்ட் என்ன பண்றாங்க அப்படின்னா, ஸோ முதல்ல வந்து கவர்னர் ஜெனரலையும் கவர்னர் ஜெனரல் கவுன்சில் இருக்கக்கூடியவங்களையும் கம்பெனியில் வேலை பார்க்கக்கூடிய சர்வன்ஸையும் ஸோ அவங்கள வந்து எக்ஸம் பண்றாங்க சுப்ரீம் கோர்ட் ஜூரிஸ்டிகேஷன்ல அப்படின்றத பார்க்குறோம். அதே மாதிரி ரெவன்யூ மேட்டர்ஸையும் மேட்டர்ஸ் அரைசிங் அவுட் ஆஃப் ரெவன்யூ அதுவும் எக்ஸம்டட் ஃப்ரம் த சுப்ரீம் கோர்ட் ஜூரிஸ்டிகேஷன். ஆனால் இங்க கல்கத்தா இன்ஹாபிட் பண்ண எல்லா மக்களும் they comes under the jurisdiction of the Supreme Court. So அத மாதிரி so அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் the Supreme Court தான் பர்சனல் லா அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணும். ஸோ யார் யார் டிஃபெண்டன்ட் வந்து எந்த இது யூஸ் பண்றாங்களோ, ஹிந்துஸை வந்து ஹிந்து லா படியும், இஸ்லாமிஸ் வந்து முகமது லா படியும் அவங்க வந்து இது கொடுப்பாங்க, தீர்ப்புகள் கொடுப்பாங்க. ஸோ அது மாதிரி ப்ரொவிஷனல் கோர்ட்ஸோட அப்பீல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா it could be taken to the கவர்னர் ஜெனரல் தான் போகணுமே தவிர அது வந்து கவர்னர் ஜெனரல் கவுன்சிலுக்கு தான் போகணுமே தவிர அது வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகக்கூடாது. கவர்னர் ஜெனரல் கவுன்சில் தான் ப்ரொவிஷனல் கோர்ட்ஸுக்கும் ஸோ அவங்களோட கவுன்சில்ஸ்க்கும் ரூல்ஸ் இதெல்லாமே ஃப்ரேம் பண்ணுவாங்க. அதே it empower the governor general council to frame the provisional courts and council. அப்படின்னா கவர்னர் ஜெனரலுக்கு நிறைய பவர் இருக்கு. அதுதான் இங்க காட்டுறாங்க. சென்ட்ரலைஸ்ட் அட்மினிஸ்ட்ரேஷன், அதாவது 1773 பார்த்த ரெகுலேட்டிங் ஆக்ட் வந்து பாத்தீங்கன்னா இட் லேட் த ஃபவுண்டேஷன் ஃபார் த சென்ட்ரலைஸ்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்றத பார்த்தோம். அடுத்தது பாத்தீங்கன்னா பிட் இந்தியா ஆக்ட் ஆஃப் 1784. பிட் வந்து பாத்தீங்கன்னா ஒன் ஆஃப் த யங்கஸ்ட் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் பிரிட்டிஷ். ஸோ பிட்டு வந்து வராரு 1784 ஒரு சட்டம் போடுறாங்க. ரொம்ப முக்கியமான சட்டம் இது. வந்து கம்பெனி இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் were appointed. So court of directors were appointed to report on the revenue, military. So இது வந்து ஒரு governing body அப்படின்னு சொல்லி பார்த்திருந்தோம். So இப்போ it separated the political and commercial functions of the company. அதாவது வணிகத்தையும் அரசியலையும் தனியா பிரிக்கிறாங்க. ஒரு புதிய ஆட்களை கொண்டு வராங்க. போர்ட் ஆஃப் கண்ட்ரோல், கோர்ட் ஆஃப் டைரக்டர் அப்படின்னு பாத்தீங்கன்னா டைரக்டர்னா கமர்ஷியல் படம் எடுப்பார் இல்லையா, இவங்க கமர்ஷியல் விஷயத்தையும், போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் வந்து பாத்தீங்கன்னா பொலிட்டிக்கல் விஷயத்தையும் கேர் பண்ணிக்கணும் அப்படின்றத கொண்டு வராங்க. இட் allowed the court of directors to manage the commercial affairs but created an ஏற்கனவே இருக்கக்கூடிய சிடி நான் சொன்ன நேரமா சிடிக்கு அப்புறம் தான் பிசி வருவாங்க. இந்த கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் to manage the commercial affairs but created a new body called board of control to manage the political affairs. This is established a system of double government. இரட்டை ஆட்சி முறை மாறி board of control and court of directors. இந்த board of control அப்படின்றவங்க வந்து பாத்தீங்கன்னா political affairs, so court of directors வந்து பாத்தீங்கன்னா commercial affairs டீல் பண்றாங்க அப்படின்றத பாக்குறோம். It empowered the board of control to supervise. So ஏற்கனவே கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் பண்ணதை அண்ட் டைரக்ட் ஆல் ஆபரேஷன் ஆஃப் ரெவன்யூ, மிலிட்ரி, இது எல்லாமே டு த பிரிட்டிஷ் பொசஷன் இன் இந்தியா. ஸோ கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் பண்ணதை போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் பண்றாங்க. இப்போ கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் அவங்களோட ரோல் வந்து பாத்தீங்கன்னா கமர்ஷியலான விஷயங்களை மட்டும்தான் கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் பண்றாங்க. போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் தான் பொலிட்டிக்கலான விஷயங்களை பண்றாங்க அப்படின்றத பாக்குறோம். 3 விஷயம் பார்த்தோம். இட் distinguished between the commercial and political functions of the company. So it allowed the court of directors to manage the commercial affairs but create ஏற்கனவே இருக்கக்கூடிய court of directors commercial affairs. So created a new body called board of control. So இவங்க என்னன்னா political affairs manage பண்றதுக்கு thus established a two system of double government. So board of control வந்து பாத்தீங்கன்னா direct and all operations of revenue, so military and civil எல்லாத்தையுமே board of control தான் பாத்துக்கணும் அப்படின்றத பாக்குறோம். Thus, the act was significant for 2 reasons. For the first time, the British possession அப்படின்னு சொல்றாங்க. Companies' territories are first time called as British possession in India. முதலாக கம்பெனியோட டெரிட்டரிஸ பிரிட்டிஷ் பொசஷன் சொல்றாங்க. முதல் வாட்டி கம்பெனியோட எல்லா இடங்களையும் பிரிட்டிஷோட இடங்கள் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா பிரிட்டிஷ் கவர்மெண்ட் இவங்க கம்பெனி மேல ஒரு கிளீனான ஒரு கண்ட்ரோல் வச்சிருக்குன்றத சொல்றாங்க. செகண்ட், the British government was given the supreme control over company affairs and its administration in India.
பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு சுப்ரீம் கண்ட்ரோல் வந்து கொடுக்குறாங்க. இட் அசர்டட் த சாவர்னிட்டி ஆஃப் த பிரிட்டிஷ் கவர்மெண்ட் அப்படின்றதே சொல்லலாம். ஸோ அப்படின்னா பாத்தீங்கன்னா கம்பெனியை பொலிட்டிக்கல் அண்ட் கமர்ஷியலா டிஸ்டிங்கிஷ் பண்ணுது. கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கமர்ஷியலாகவும் போர்ட் ஆஃப் கண்ட்ரோல்ன்றது ஒரு புதிய பாடி வந்து பொலிட்டிக்கல் அஃபேர்ஸ் மேனேஜ் பண்றதுக்காகவும் இந்த போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் வந்து பாத்தீங்கன்னா ரெவன்யூ, மிலிட்டரி, சிவில் இதுக்கு பத்தி எல்லா விஷயங்களையும் சூப்பர்வைஸ் பண்றதுக்காக வேண்டி இந்த போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் வந்து இருக்கு அப்படின்றத பாக்குறோம். பிசி. ஸோ இப்போ ஆக்ட் ஆஃப் 1786 இந்த நம்ம இத பிட் இந்தியா ஆக்ட் வந்து பார்த்தோம். ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் த பிரிட்டிஷ் பொசஷன், அதாவது பிரிட்டிஷ் பொசஷன் பாக்குறோம். ஸோ பிரிட்டிஷ் வந்து ஹேவ் த கண்ட்ரோல் ஆஃப் த கம்பெனி அஃபேர்ஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இன் இந்தியா அப்படின்றத பாக்குறோம். பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு தான் சுப்ரீம் கண்ட்ரோல் இருக்கு அப்படின்றத பாக்குறோம். ஸோ இன் 1786 லார்ட் கார்ன்வாலிஸ், கேள்விப்பட்டிருப்பீங்க, ஜமீன்தாரி முறை, பெர்மனன்ட் செட்டில்மெண்ட் சிஸ்டம்லாம் கொண்டு வரார். இவர் வந்து சில சஜஷனை வர்றார். இவர் வந்த உடனே எப்போ ஆக்ட் ஆஃப் 1786 அப்படின்றது 1784 அப்புறம் இவர் வந்த உடனே கொண்டு வராங்க. இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா ரெண்டு விஷயம் தான் இவர் சொல்றாரு. எனக்கு வந்து இந்த கவுன்சில், கவர்னர் ஜெனரலோட கவுன்சில ஓவர் ரைட் பண்றக்கூடிய பவர் கொடுக்கணும். அப்பதான் என்னால சிறப்பா பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கேட்கிறார். அதே மாதிரி கமாண்டர் இன் சீஃபும் நான் தான், படை தளபதி நானாவே இருந்துக்கிறேன் அப்படின்ற 2 பாயிண்ட இவர் வந்து வைக்கிறார். சோ இவர் கார்ன்வாலிஸ் வந்து கவர்னர் ஆஃப் பெங்காலா அப்பாயிண்ட் பண்றாரு. அதாவது கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் அப்படின்னு அப்பாயிண்ட் பண்றாரு. அவர் 2 டிமாண்ட் வைக்கிறாரு. he should be given power to override the decision of the council in special cases. கவுன்சிலோட டிசிஷனை நான் சில டைம்ல அதை மீற வேண்டியது இருக்கும், எனக்கு அதுக்கு பவர் கொடுக்கணும், அப்பதான் என்னால சிறப்பா பண்ண முடியும் அப்படின்றாரு. நானே வந்து கமாண்டர் இன் சீஃபா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அவர் கேட்டதுக்கு என்னங்க, அக்கார்டிங் டு தி ஆக்ட் ஆஃப் 1786 இந்த 2 விஷயத்தை அவருக்கு பண்ணி கொடுத்துறாங்க. சரி, அடுத்தது வருவோம் 1793 அப்படின்னு சொல்லி சார்ட்டர் ஆக்ட் ஆஃப் 1793. இது என்ன சொல்லுவாங்கன்னா, சார்ட்டர் ஆக்ட்னா பட்டய சட்டம். பட்டய சட்டம்னா மகாராணி, அதாவது குயின் எலிசபெத் வந்து கொடுக்குறாங்க, இந்தாப்பா உனக்கு வந்து அதிகாரம் கொடுக்குறேன் அப்படின்ற பட்டய சார்ட்டர் கொடுக்குறாங்க. இதற்கு ஒரு வேலிடிட்டியும் கொடுக்குறாங்க, 20 வருஷம் வேலிடிட்டி அப்படின்னு கொடுக்குறாங்க. 1793 தொடங்கின பட்டய சட்டங்கள் 1853 வரைக்கும் தொடர்ந்து வருது. 20 வருஷத்துக்கு ஒரு வாட்டி 1813, 1833, 1853 அப்படின்னு சொல்லிட்டு சோ அப்படி வரதா இந்த சார்ட்டர் ஆக்ட். The future of this act were as follows. It extended the overriding power of the Cornwallis. ஏற்கனவே கொடுத்திருக்காங்க இல்லையா, அந்த பவரை எல்லா கவர்னர் ஜெனரலுக்கும், கார்ன்வாலிஸ் அந்த கவுன்சில ஓவர் ரைட் பண்ணக்கூடிய பவரை எல்லா கவர்னர் ஜெனரலுக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க. அண்ட் கவர்னர்ஸ் ஆஃப் பிரசிடென்சிஸ், அதாவது பாம்பே, மெட்ராஸ்ல இருக்கக்கூடிய கவர்னர் இருக்காங்க இல்லையா, அவங்க கூட they can override the council's decision on certain matters. அந்த பவரை என்ன கார்ன்வாலிஸ் கொடுத்தாங்களோ அது ஃபியூச்சர் கவர்னர் ஜெனரல்ஸ்க்கும் கவர்னர் ஆஃப் பிரசிடென்சிஸ்க்கும் அது பொருந்தும் அப்படின்றாங்க. சோ அதே மாதிரி it gave the governor general more powers and control over the governments of subordinate presidencies of Bombay and Madras. ஸோ கவர்னர் ஜெனரலுக்கு இன்னும் அதிகமான பவர் கொடுக்குறாங்க. பாம்பேயும் மெட்ராஸ்க்கு கீழே அவங்கள கண்ட்ரோல்ல கொண்டு வரதுக்கு, சபார்டினேட்டா கொண்டு வரதுக்கு அவங்களுக்கு அதிகமான அதிகாரங்களை கொடுக்குறாங்க. It extended the trade monopoly of the company in India for another 20 periods. கம்பெனி மட்டும்தான்ப்பா வணிகம் செய்யணும், உங்களுக்கு நாங்க மோனோபோலி கொடுக்குறோம். மோனோபோலினா அவங்க மட்டும்தான், கம்பெனி மட்டும்தான் வணிகம் செய்யணும், வேற ஐரோப்பியர்கள் வேற பிரிட்டிஷ்காரங்க வந்து இங்க வணிகம் செய்ய முடியாது. ஸோ கம்பெனி மட்டும்தான் மோனோபோலி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இட் ப்ரொவைடட் தட், இதுக்கு முன்னாடி கமாண்டர் இன் சீஃப் வந்து பாத்தீங்கன்னா கவர்னர் ஜெனரலோட எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில் இருக்கணும். இட் ப்ரொவைடட் தட் கமாண்டர் இன் சீஃப் வாஸ் நாட் டு பி a member of கவர்னர் ஜெனரல் கவுன்சில் unless he was so appointed. செலவு அப்படி கட்டாயமா அவர் கவர்னர் ஜெனரல் கவுன்சில் தான் இருக்கணும்னு தேவையில்ல, அவர் அப்படி அப்பாயிண்ட் பண்ணா அப்படி அப்பாயிண்ட் பண்ணலாம், இல்லைன்னா வெளியிருந்து ஒரு ஆள் கூட கமாண்டர் இன் சீஃபா இருக்கலாம். It laid down that the members of board of control and their staff were hence to paid out of. ஸோ இந்த போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் வந்து பொலிட்டிக்கல் அஃபேர்ஸை பார்க்கக்கூடிய இந்த ஸ்டாஃப்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வரக்கூடிய வருமானத்தில் இந்தியன் ரெவன்யூஸ்ல தான் அவங்களுக்கு பே பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ திரும்ப ஒரு வாட்டி பார்ப்போம். 1793 அப்படின்றது பட்டய சட்டங்கள், சார்ட்டர் ஆக்ட், குயின் விக்டோரியா வந்து கொடுக்குறாங்க. ஸோ குயின் எலிசபெத் வந்து கொடுக்குறாங்க. அந்த சட்டத்தில் என்ன பண்றாங்க அப்படின்னா, ஏற்கனவே லார்ட் கார்ன்வாலிஸ்க்கு கொடுத்த ஓவர் ரைடிங் பவர் ஆஃப் த டிசிஷன் மேக்கன் பை த கவர்னர் ஜெனரல் கவுன்சில்ஸ், ஸோ அதே பவரை அவருக்கும் பிரசிடென்சிஸ்ல இருக்கக்கூடியவங்க கொடுக்குறாங்க. அதே மாதிரி it strengthened the power of the governor general of Bengal, and also இது வந்து பாத்தீங்கன்னா great control over the subordinates like the presidencies of Madras and Bombay, right? So அதே மாதிரி it extended the trade monopoly of the company for another 20 வருஷத்துக்கு இன்னும் கொடுக்குறாங்க அப்படின்றத பாக்குறோம். So commander in general was not to be from the viceroy, சார், அதாவது கவர்னர் ஜெனரலோட எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில் unless and until he was so appointed. அவர் அப்படி அப்பாயிண்ட் பண்றத தவிர மீதி வந்து அவர் தான் கவர்னர் ஜெனரலோட கவுன்சில்ல இருக்க வேண்டிய தேவை இல்லை அப்படின்றத பாக்குறோம். ஸோ அதே மாதிரி போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் வந்து பாத்தீங்கன்னா, ஸோ அதுல இருக்கக்கூடியவங்களுக்கு the members of the board of control and their staffக்கு வந்து போர்ட் ஆஃப் கண்ட்ரோல்ல எங்க இருந்து பே பண்ணா இந்தியன்
ரெவன்யூஸ்ல இருந்து பே பண்ணும் அப்படின்னு சொல்லி 1793 இருக்கக்கூடிய சார்ட்டர் ஆக்ட்ல சொல்றாங்க. அடுத்தது 1813ல சார்ட்டர் ஆக்ட் வந்து போடுறாங்க. இந்த ஆக்ட்ல வந்து ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்றத பாத்தீங்கன்னா, சோ ஏற்கனவே கம்பெனிக்கு 20 வருஷம் ட்ரேட் மோனோபோலி கொடுத்திருந்தாங்க. the trade monopoly of the company was இந்தியால அதாவது இந்தியன் ட்ரேட் வாஸ் ஓபன் த்ரூ அதை அபாலிஷ் பண்ணிட்டாங்க. it abolished the trade monopoly of கம்பெனி இன் இந்தியா. கம்பெனி மட்டும்தான் வணிகம் செய்யணும் அப்படின்றது கிடையாது. இட் ஓபன் the Indian trade was thrown open to all British. எந்த பிரிட்டிஷ் வேணாலும் ட்ரேட் பண்ணிக்கலாம். அது கம்பெனிக்கு மோனோபோலி கிடையாது. however இது மோனோபோலி ஆஃப் த கம்பெனி ஓவர் டீ அண்ட் ட்ரேட் இன் சைனா. கம்பெனிக்கு ஒரு மோனோபோலி கொடுக்குறாங்க, டீயை கம்பெனி மட்டும் பண்ணிக்கலாம். அதே மாதிரி சைனால இருக்கக்கூடிய ட்ரேட கம்பெனி மட்டும் பண்ணிக்கலாம். so it prohibited, it abolished the trade monopoly of the company in India. Thus it the trade was open to all British merchants. யார் வேணாலும் பிரிட்டிஷ் merchants பண்ணிக்கலாம், கம்பெனி மட்டும் தான் கிடையாது. however it continued the monopoly of the company over tea and the trade in China. ட்ரீ ட்ரேட்லையும் சைனா ட்ரேட்லையும் கம்பெனிக்கு மோனோபோலி கொடுக்குறாங்க அப்படின்றத பாக்குறோம். இட் asserted the sovereignty of the British crown over the company's territories in India. அதாவது இதுக்கு எல்லாத்துக்கும் எங்களுக்கு தலைமை யார், எங்க தலைவி யார் அப்படின்னா கிரவுன் தான். சோ அவங்களுக்கு கீழே இருக்கக்கூடியதான் அப்படின்றாங்க. திரும்பவும் ஒரு வாட்டி அந்த ஆக்ட்ல என்ன சொல்றாங்கன்னா, நாங்க பிரிட்டிஷ் கண்ட்ரோல் தான் கிளியரா இருக்கு, நாங்க சொல்றதா நீங்க கேட்கணும். இட் asserted the sovereignty of the, இது வந்து கிளியரா தெரியுது. சோ பிரிட்டிஷ் கிரவுன் ஓவர் த கம்பெனி டெரிட்டரிஸ் இன் இந்தியா. அந்த பிரிட்டிஷ் அந்த கம்பெனியோட டெரிட்டரிஸ யார் வந்து கையில வச்சிருக்காங்கன்னா குயின் தான் வச்சிருக்காங்க அப்படின்றது கிளியரா தெரியுது. இட் allowed the Christian missionaries to come to India for the purpose of enlightening the people. கிறிஸ்டியன் மிஷனரிஸ இந்தியாவுக்கு வர வச்சு மக்களை என்லைட் பண்றதுக்காக வேண்டி அதுக்கும் அலோவ் பண்ணாங்க 1813ல சார்ட்டர் ஆக்ட். இட் ப்ரொவைட் ஃபார் த ஸ்ப்ரெட் ஆஃப் வெஸ்டர்ன் எஜுகேஷன் அமாங் த இன்ஹபிட்டன்ஸ் ஆஃப் த பிரிட்டிஷ் டெரிட்டரிஸ் இன் இந்தியா. ஸோ இங்க வந்து மிஷனரிஸ வந்து வர மக்களை என்லைட் பண்ணணும் அப்படின்றாங்க. ஸோ வெஸ்டர்ன் எஜுகேஷனை இங்க கொண்டு வரணும், மக்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இட் ஆதரைஸ் த லோக்கல் கவர்மெண்ட் டு இம்போஸ் த டாக்ஸஸ் ஆன் பர்சன்ஸ். they could also punish the person for not paying taxes. 1813ல வந்து பாத்தீங்கன்னா லோக்கல் கவர்மெண்ட்ல டாக்ஸ் பே பண்ணும். அப்படி டாக்ஸ் பே பண்ணலனா அவங்க வந்து அதுக்கு பனிஷ்மெண்ட்டும் கொடுப்பாங்க. 1813ல வந்து கிளியரா பாத்தீங்கன்னா ட்ரேட் மோனோபோலியை ஸ்டாப் பண்றாங்க. ஒன்லி டீ அண்ட் ட்ரேட் இன் சைனா மட்டும் கொடுக்குறாங்க அப்படின்றத பாக்குறோம். இட் asserted the sovereignty of the crown's rule over the company's territories in India. So அத மாதிரி it allowed the Christian missionaries to come to India and spread Christianity for the purpose of enlightening the people அப்படின்னு சொல்றாங்க. It provided the spread of western education among the inhabitants of the British territory in India. அதாவது வெஸ்டர்ன் எஜுகேஷனை ஸ்ப்ரெட் பண்ணும் அப்படின்றாங்க. லோக்கல் கவர்மெண்ட்ஸை டாக்ஸ் கலெக்ட் பண்ணணும்னு சொல்றாங்க. ஸோ அதே மாதிரி அவங்க வந்து யாராவது டாக்ஸ் பே பண்ணலாம், அவங்கள பனிஷும் பண்ணலாம் அப்படின்றாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா சார்ட்டர் ஆக்ட் ஆஃப் 1833. இந்த சார்ட்டர் ஆக்ட் ஆஃப் 1833 வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு ஃபைனல் ஸ்டெப் டுவர்ட்ஸ் சென்ட்ரலைசேஷன். ஸோ நம்ம வந்து பாத்தீங்கன்னா 1773ல பாத்தீங்கன்னா இட் லேட் த ஃபவுண்டேஷன் ஃபார் த சென்ட்ரலைஸ்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இன் இந்தியான்னு கொடுத்திருப்பாங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா சார்ட்டர் ஆக்ட் ஆஃப் 1833. This act was the final step towards the centralization in India. The final step என்ன பண்றாங்க, முதல்ல ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல வந்து பாத்தீங்கன்னா கவர்னர் ஆஃப் பெங்கால கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் மாத்துவாங்க. இங்க கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா. பை மேக்கிங் கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா அப்படின்ற ஒரு போஸ்ட் வரும்போது he is more superior and more power than any other governors of the presidencies. ஏற்கனவே அப்படிதான் இருந்தது, சபார்டினேட்டா தான் வச்சிருந்தாங்க. இப்ப என்னன்னா லா மேக்கிங் பவரை எடுத்துறாங்க. இதுக்கு முன்னாடி கவர்னர் ஆஃப் மெட்ராஸோ கவர்னர் ஆஃப் பாம்பேயோ தே கேன் மேக் தேர் லா, அவங்க வந்து சட்டத்தை எடுத்துடலாம். பட் திஸ் ஆக்ட் டிப்ரைவ்ட் த லா மேக்கிங் பவர் ஆஃப் த கவர்னர் ஆஃப் த பாம்பே அண்ட் மெட்ராஸ் அப்படின்றத பாக்குறோம். இட் மேட் த கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் as the கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா and vested him all. அவர்ட்ட தான் சிவில், military and all the powers அவர்ட்ட தான் இருக்கு. And this created for the first time government of India having authority over the entire territorial area. அதாவது கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியாவுக்கு வந்து இந்தியா முழுவதுமான இருக்கக்கூடிய எல்லா இடங்களுக்கு மேலே ஒரு அதிகாரம் இருக்கு அப்படின்றத பாக்குறோம். அப்படி முதலாக 1833 கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியாவா வந்தது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா லார்ட் வில்லியம் பென்டிக்ட். இதை நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கலாம். சதியை அபாலிஷ் பண்ணது வந்து பாத்தீங்கன்னா லார்ட் வில்லியம் பென்டிக்ட். சதி வாஸ் அபாலிஷ்ட் இன் தி இயர் 1929. அப்ப அவர் தான் லார்ட் வில்லியம் பென்டிக்ட் தான் இதா இருக்கார், கவர்னர் ஆஃப் பெங்கால், கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்காலா இருக்கார். 1833ல கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியாவா, முதல் கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியாவா வர்றது லார்ட் வில்லியம் பென்டிக்ட் அப்படின்றத பாக்குறோம். இட் deprived the governor of Bombay and Madras of their legislative power.
பாம்பேக்கும் மெட்ராஸ்ல இருக்கக்கூடிய கவர்னரோட சட்டம் ஏற்றும் அதிகாரத்தை அப்படியே பறிக்கிறாங்க அப்படின்றத பாக்குறோம். The Governor General of India was given exclusive legislative power. சட்டம் ஏற்றணும்னா யார் தான் பண்ண முடியும்? கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா மட்டும் தான் பண்ண முடியும் அப்படின்றத பாக்குறோம். The laws made under the previous act were called as, இதுக்கு முன்னாடி கொண்டு வந்த சட்டங்கள் எல்லாம் ரெகுலேஷன்ஸ் சொன்னாங்க. ஆனா இனிமேல் வர்றதெல்லாம் ஆக்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அது பான் இந்தியாவா, இந்தியா ஃபுல்லா எல்லா டெரிட்டரிஸ்க்கும் கவர்னர் ஜெனரல் அப்படின்ற கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியான்னு வந்துறாரு. The previous acts were called as regulation. While the acts made under this act were called as act, சட்டங்கள் அப்படின்றத சொல்றாங்க. ஏற்கனவே நம்ம பார்த்தோம் 1813ல it abolished the trade monopoly of British East India Company அப்படின்றத பார்த்தோம். So it was thrown open to all the merchants of European பார்த்தோம். இங்க வந்து பாத்தீங்கன்னா it ended the activities of East India as a commercial body. ஏற்கனவே வச்சிருந்த அந்த மோனோபோலி, ட்ரேட் மோனோபோலியை முடிச்சிட்டாங்க. பியூர்லி கம்பெனியோட வேலை வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ். ஏற்கனவே டீ ட்ரேடு, சைனா ட்ரேட்லாம் இருந்துச்சு இல்லையா, அது எல்லாத்தையும் முடிச்சுட்டு இட் என்டர் த ஆக்டிவிட்டிஸ் ஆஃப் த கம்பெனி அஸ் அ ஒரு கமர்ஷியல் பாடியில இருந்து ஃபுல்லா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பாடியா மாத்துறாங்க. இட் ப்ரொவைடட் த கம்பெனி டெரிட்டரிஸ் இன் இந்தியா இஸ் ஹெல்ட் இன் த ட்ரஸ்ட் ஃபார் ஹிஸ் மெஜஸ்டி. அதை ஏற்கனவே பார்த்தோம். இட் அசர்ட்டட் த சாவர்னிட்டி ஆஃப் த பிரிட்டிஷ் கிரவுன் ஓவர் த இந்தியன் அஃபேர்ஸ் அப்படின்றத பாக்குறோம் இல்லையா. அதாவது கம்பெனி அதே மாதிரி த கம்பெனி டெரிட்டரிஸ் ஃபார் இந்தியா வேர் ஹெல்ட் பை இன் ட்ரஸ்ட் ஃபார் ஹிஸ் மெஜஸ்டி and her has and successors. எல்லாமே நாங்க யாருக்கு லாயலாவும் யாருக்கு நாங்க நம்பகத்தன்மையாவும் இருப்போம் அப்படின்றத கம்பெனி அப்படின்றது குயினோட ரூலுக்கும் கிரவுனோட ரூலுக்கும் கிரவுனுக்கு வாரிசுகளுக்கும் அவங்க நேர்மையா உண்மையாவும் இருக்கணும்ன்றத அது கிளியரா வந்து சொல்லுது. சோ அந்த சட்டம் வந்து சொல்லுது. சார்ட்டர் ஆக்ட் 1833 attempted to introduce a system of civil services in India. 1833ல அட்டெம்ப்ட் பண்ணாலும் 1853ல தான் அது கொண்டு வராங்க. 1833ல அட்டெம்ப்ட் பண்றாங்க. பட் இந்தியன்ஸ் வந்து என்ன சொல்றாங்கன்னா that Indians should not be debarred from holding any office and employment under the company. இந்தியர்களுக்கும் வேலை கொடுக்கணும், இந்தியர்களுக்கு வேலை கொடுக்காம இருக்க கூடாது. கம்பெனில எந்த ஆபீஸ்னாலும் என்ன வேலைனாலும். However, இந்த ப்ரொவிஷனை யாரு ஏற்கனவே இந்த பாடி தான் இதே பண்றாங்க. கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் தான் கிடையாது. ஏன்னா கமர்ஷியல் பாடி தான் வேண்டான்றாங்க. கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் வந்து அப்ஜெக்ட் பண்றாங்க. So was negated after the opposition from the court of directors. அதுக்கப்புறம் so throwing the civil services, introduction of system of civil services, open competition for civil services வந்து அந்த பிளானை வந்து கைவிட்டுறாங்க அப்படின்றத பாக்குறோம். யாரோட ஆப்போசிஷனாலனா கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ். ஸோ இதை நீங்க மெயின்ஸ்க்குலாம் எழுதும்போது உங்களோட ஓன் வேர்ட்ஸ்ல எழுதணும். நீங்க இதை படிச்சு திரும்ப திரும்ப பார்த்து இதை எழுதி வச்சு நீங்க பாயிண்ட்ஸ் சின்ன சின்னதா எடுத்து எழுதி வைக்கும்போது அழகா நீங்க இதெல்லாம் எழுத முடியும். சரி, அடுத்தது சார்ட்டர் ஆக்ட் ஆஃப் 1853. கடைசியா வரக்கூடிய சார்ட்டர் ஆக்ட் வந்து பாத்தீங்கன்னா 1853 தான். This was the last of the series of the Charter Act passed by the British Parliament between 1793 and 1853. It was significant as a constitutional landmark. இதுக்கு முன்னாடி ஒவ்வொரு வாட்டி என்ன சொல்றாங்கன்னா 20 வருஷம் உங்களுக்கு டைம் தரேன், 20 இயர்ஸ் வந்து டைம் தரேன் அப்படின்றாங்க. இப்போ வந்து அது சொல்றது கிடையாது. ஸோ முதல் வாட்டி இது வந்து சென்ட்ரலைஸ்ட் அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருந்து டீசென்ட்ரலைஸ்ட் அட்மினிஸ்ட்ரேஷனை நோக்கி போகுது அப்படின்றத பார்க்கலாம். அதாவது ஒரு அதிகாரம் மைய அதிகாரத்திலிருந்து பிரி அதிகாரத்தை பகிர்ந்து கொடுக்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு போகக்கூடியது. It separated for the first time the legislative and executive functions of the Governor General Council. So இதுக்கு முன்னாடி நம்ம வந்து பார்த்தோம் கமர்ஷியல் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஃபங்க்ஷன்றத பார்த்தோம். இப்போ வந்து லெஜிஸ்லேட்டிவ் சட்டம் இயற்றக்கூடியது, அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடியது. லெஜிஸ்லேட்டிவ் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் ஃபங்க்ஷன்ஸ் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் முதல் வாட்டி நிர்வாகத்தையும் சட்டத்துறையை வந்து பிரிக்கக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா 1853 தான். For separated the functions of legislative and executive function of the Governor General Council. It provided for the addition of, ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா 4 மெம்பர் கவர்னர் ஜெனரல் கவுன்சில்ல நம்ம கவர்னர் இங்க வாரன் ஹாஸ்டிங்ஸ் கூட 1770ல பார்ப்போம். addition of 6 new members called legislative councillors. லெஜிஸ்லேட்டிவ் அதாவது நம்ம சட்டப்பேரவை மாதிரி ஒரு கவுன்சிலர்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. இன் அதர் வேர்ட், இட் எஸ்டாப்ளிஷ்ட் a separate governor general council which came to be known as Indian legislative council. ஒரு 6 legislative councilor கொடுக்குறாங்க. இந்தியன் legislative council. it act as a parliament. பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு எப்படி ஒரு பார்லிமெண்ட் இருக்கோ அங்க மாதிரி நம்மளுக்கு இங்க இப்ப பெரிய பார்லிமெண்ட் இருக்கு இல்லையா, அத மாதிரி ஒரு சின்ன பார்லிமெண்ட் கவர்னர் ஜெனரல் கூட ஒரு 6 மெம்பர் சேர்த்து கவர்னர் ஜெனரலோட லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலர்னு சொல்றாங்க. அதை சேர்க்கும் போது இந்தியன் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில். திஸ் லெஜிஸ்லேட்டிவ் விங் ஆஃப் த கவுன்சில் வந்து பாத்தீங்கன்னா எப்படி பிரிட்டிஷ்ல பார்லிமெண்ட் இருக்கோ அதே மாதிரி இது ஒரு குட்டி பார்லிமெண்ட், மினி பார்லிமெண்ட், அடாப்டிங் த சேம் ப்ரொசீஜர் ஆஸ் த பிரிட்டிஷ் பார்லிமெண்ட். இதனாலதான் நம்ம பார்லிமெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கும் வந்து அந்த பார்லிமெண்டரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் வந்து பிரிட்டிஷ்ல தான் எவால்வ் ஆனது. சோ இதெல்லாம் நம்ம நாட்டுல அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. இந்தியன் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் அப்படின்னு சொல்லி ஒன்னு ஆரம்பிக்கிறாங்க.
இந்தியன் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் வந்து பார்த்தீங்கன்னா லெஜிஸ்லேட்டிவ் விங் ஆஃப் த இந்தியன் இது இருக்கு. இட் ஃபங்க்ஷன்ஸ் அஸ் அ லெஜிஸ்லேஷன் விங். இது வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஆக்ட் அஸ் அ மினி பார்லிமெண்ட் அப்படின்றத பார்க்குறோம். எப்படி பிரிட்டிஷ்ல பார்லிமெண்ட் ப்ரொசீஜர் யூஸ் பண்ணாலும் அதே ப்ரொசீஜர்ஸ் யூஸ் பண்றாங்க. அதாவது லெஜிஸ்லேட்டிவ் எக்ஸிக்யூட்டிவ் ஃபங்க்ஷன்ஸை பிரிக்கிறாங்க. 6 லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலர்ஸை இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. இந்தியன் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலா இருக்கு. அது மினி பார்லிமெண்ட் ஆக்ட் பண்ணுது. This legislation for the first time was treated as a special function of government requiring special machinery and special process. ஸோ இது வந்து ஸ்பெஷல் ஃபங்க்ஷன் ஆஃப் த கவர்மெண்ட்னு சொல்றோம். ஏன்னா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் மெஷினரி இருக்கு, ஸ்பெஷல் ப்ராசஸ் இருக்கு அப்படின்றத பார்க்குறோம். ஏற்கனவே 1833ல இட் ட்ரை டு இன்ட்ரோடியூஸ் டு ஓப்பன் காம்படிஷன் ஃபார் சிவில் சர்வீசஸ் ஃபார் இந்தியன்ஸ். பட் ஆனால் அது நடக்கல. ஆனால் 1853ல அது நடக்குது அப்படின்றத பார்க்குறோம். இந்த சிவில் சர்வீஸ் வாஸ் ஓப்பன். இட் இன்ட்ரோடியூஸ் த ஓப்பன். எந்த ஆக்ட்ல வந்து it introduced the open competition of selection of civil services, recruitment of civil services அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1853 தான். ஏன்னா 1854ல ஒரு கமிட்டி ஆன் தி இந்தியன் சிவில் சர்வீசஸ் வந்து அப்பாயிண்ட் பண்ணுவாங்க, மெக்கலே கமிட்டி. அப்படின்னா the covenanted civil services was just thrown open to the Indians also. It introduced the open competition system of selection and recruitment of civil services. 1833ல சொல்றாங்க நம்ம சிவில் சர்வீசஸ் இந்தியனுக்கு ஓப்பனா கொண்டு வரணும் அப்படின்னு. இல்ல முடியாது அப்படின்னு சொல்லி கோர்ட் ஆஃப் டைரக்டர் சொல்றாங்க. பட் 1853ல இட் இன்ட்ரோடியூஸ் தி ஓப்பன் காம்படிஷன் அண்ட் செலக்ஷன் ஆஃப் ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் சிவில் சர்வன்ட்ஸ். அவங்களுக்கு ஆட்கள் தேவைப்படுது. தி covenanted civil services are just thrown open to the Indians also. அக்கார்டிங்லி மெக்காலே கமிட்டி ஒன்று அமைக்கிறாங்க. த கமிட்டி ஆன் இந்தியன் சிவில் சர்வீசஸ். இது பிரிலிமினரிலாம் கேட்பாங்க. த கமிட்டி ஆன் இந்தியன் சிவில் சர்வீசஸ் வாஸ் அப்பாயிண்டட் அண்டர் த லீடர்ஷிப் ஆஃப் மெக்காலே இன் தி இயர் 1854 அப்படின்றத பார்க்குறோம். அதே மாதிரி இந்த ஆக்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1853 லெஜிஸ்லேட்டிவ் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் பவரை வந்து சொல்லுது. ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் லெஜிஸ்லேட்டிவ் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் ஃபங்க்ஷன்ஸை பிரித்து சொல்லுது. இந்தியன் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் ஒன்று கொண்டு தான் 6 மெம்பரை உள்ள கொண்டு வராங்க அப்படின்றத பார்க்குறோம். ஓப்பன் காம்படிஷனை கொண்டு வராங்க. இட் எக்ஸ்டெண்டட் த கம்பெனி ரூல். அவங்க என்ன சொல்றாங்கன்னா கம்பெனியோட ரூலை நான் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். முன்னாடி 20 வருஷம் சொல்லுவாங்களே, இப்போ 20 வருஷம்லாம் அவங்க சொல்ல மாட்டேங்கிறாங்க. we are extending, we are ready to extending, but not 20 years, not specific period சொல்ல. It extended the company rule and allowed it to retain the possession of the Indian territory on the trust of the British crown. அவங்களுக்கு நம்பகத்தன்மையோட நீ அதை ரிட்டர்ன் பண்ணிக்கோ. பட் இந்த வாட்டி it did not specify any particular period, unlike the previous charters it was given for 20 years. But this time there no specific period was mentioned. This was a clear indication that the company rule could be terminated at any time of the parliament. அதாவது கம்பெனி ரூலை எப்போ வேணாலும் அதை முடிவு கொண்டு வந்துடலாம். பார்லிமெண்ட் நினைச்சா கம்பெனி ரூலை எப்போ வேணாலும் முடிவு கொண்டு வந்துடலாம்னு பார்க்குறோம். இட் இன்ட்ரோடியூஸ் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் த லோக்கல் ரெப்ரசன்டேஷன் இன் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில். ஸோ இதுல முதல் வாட்டி லோக்கல் ரெப்ரசன்டேஷனை கொண்டு வராங்க. ஸோ அவுட் ஆஃப் 6 நியூ லெஜிஸ்லேட்டிவ் மெம்பர்ஸ், 6 லெஜிஸ்லேட்டிவ் மெம்பர்ஸ் சேர்த்தாங்க இல்லையா, அதுல 4 பேர் வந்து பாத்தீங்கன்னா லோக்கல் ப்ரொவிஷனல் மெம்பர்ஸ். எங்க இருந்துன்னா மெட்ராஸ், பாம்பே, பெங்கால், 3 பிரசிடென்சிஸ், ஆக்ரால. So for the first time local representation in the Indian Legislative Council. அதாவது கவர்னர் ஜெனரல் எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில் இருந்தது, இப்பதான் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் கொண்டு வராங்க. 6 பேர்ல 4 பேர் வந்து பாத்தீங்கன்னா ப்ரொவிஷனல் கவர்மெண்ட்ஸ் ஆஃப் இவங்களால லோக்கல் கவர்மெண்ட்ஸ் ஆஃப் மெட்ராஸ், லோக்கல் கவர்மெண்ட்ல இருந்து அந்த 4 பேர் அப்பாயிண்ட் பண்றாங்க அப்படின்றத பாக்குறோம். லெஜிஸ்லேட்டிவ் மெம்பர்ல 4 பேர் 4 ப்ரொவிஷனல் கவர்மெண்ட்ல இருந்து வர்றாங்க அப்படின்றத பாக்குறோம். அடுத்தது த கிரவுன் ரூல். இதுவரைக்கும் நம்ம பார்த்தது கம்பெனி ரூல்ல ரெகுலேட்டிங் ஆக்ட் ஆஃப் 1773. ஸோ அதுக்கப்புறம் இங்க அமாண்டிங் ஆக்ட் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். ஆக்ட் ஆஃப் செட்டில்மெண்ட் அப்படின்னு சொல்லி 1781 பார்த்தோம். 1784ல பிட் இந்தியா ஆக்ட் பார்த்தோம். 1786ல கார்ன்வாலிஸ் சொல்லக்கூடிய சேஞ்சஸ் பார்த்தோம். அதே தான் 1793ல கொண்டு வராங்க அப்படின்றத பார்த்தோம். 1813ல ட்ரேட் மோனோபோலியை வந்து அபாலிஷ் பண்ணி சைனாவுக்கு இது கொடுக்கறத பார்த்தோம். 1833ல கம்ப்ளீட்டா அபாலிஷ் பண்றாங்க, ட்ரை பண்றாங்க. ஸோ அதே மாதிரி மிஷனரிஸை கொண்டு வராங்க. எஜுகேஷன், வெஸ்டர்ன் எஜுகேஷன் இங்கே பரப்பணுன்றாங்க. ஸோ 1853ல வந்து பார்த்தீங்கன்னா லெஜிஸ்லேட்டிவ் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் இதை வந்து நம்ம legislative and executive functions of the company were separated. ஸோ அதே மாதிரி லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் கொண்டு வராங்க. 6 இந்தியன் மெம்பர்ஸ் வந்து சேர்க்குறாங்க. 6 நியூ மெம்பர்ஸ் வேர் ஆடட் டு தி கவுன்சில். ஸோ அதில் வந்து 4 பேர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொவிஷனல் கவர்மெண்ட்ல இருந்து இருக்காங்க அப்படின்றத பார்த்தோம். ஸோ அதே மாதிரி சிவில் சர்வீசஸ்க்கு மெக்காலே கமிட்டி ஒன்று அமைக்கிறாங்க அப்படின்றதையும் பார்த்தோம். இப்போ 1858, ஸோ நம்ம 1857ல பயங்கரமான ரிவால்ட் வருது. கிரேட் ரிவால்ட் ஆஃப் 1857 which is also known as first war of Indian independence or the British வந்து என்ன சொல்லுவாங்கன்னா அதை செப்பாய் முட்டினி அப்படின்னு சொல்லுவாங்க.
ஸோ இந்த ஆக்டை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்டை வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ட் ஃபார் குட் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அபாலிஷ் த ஆல்சோ த ஆக்ட் வாஸ் ஆல்சோ நோன் அஸ் ஆக்ட் ஃபார் குட் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. இனிமேல் வந்து கம்பெனியோட ரூல் கிடையாது, குயினோட டைரக்ட் ரூல் அப்படின்றத சொல்றாங்க. அண்ட் டிரான்ஸ்ஃபர் த பவர்ஸ் ஆஃப் த கவர்மெண்ட் டெரிட்டரிஸ் அண்ட் ரெவன்யூ டு த பிரிட்டிஷ் கிரவுன். ஸோ இதுல என்னன்னா, ஸோ குட் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அபாலிஷ் த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. இந்த கம்பெனினே ஒண்ணு கிடையாது. இப்போ இனிமேல் இந்த பவர் வந்து டைரக்டா குயினோட டைரக்ட் கண்ட்ரோலுக்கு போயிருது அப்படின்றத பாக்குறோம். அண்ட் டிரான்ஸ்ஃபர் த பவர் ஆஃப் கவர்மெண்ட் டெரிட்டரிஸ் அண்ட் ரெவன்யூ டு த பிரிட்டிஷ் கிரவுன் அப்படின்றத பாக்குறோம். பவர் கவர்மெண்டோட பவரும் டெரிட்டரிஸும் ரெவன்யூஸும் வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்டோட அதிகாரம் எல்லாமே வந்து பிரிட்டிஷோட குயினுக்கு போயிருது அப்படின்றத பாக்குறோம். இதோட மேஜர் ஃபியூச்சர் என்ன அப்படின்னா, நம்ம ஏற்கனவே பார்த்தோம் 1833 கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி இருக்கார். கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா வந்து வில்லியம் பெண்டிக்ட் இருக்காரு. இப்போ யார் இருக்கான்னா கேனிங்னு ஒருத்தர் இருக்காரு. ஸோ அவரை ப்ரொமோட் பண்றாரு. கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியால இருந்து ஒரு புதிய போஸ்டிங் கிரியேட் பண்றாங்க வைஸ்ராய். முன்னாடி கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா இந்த போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் இவங்க கீழே தான் இருக்கணும். ஸோ இவங்க தான் கவர்னிங் பாடியா இருப்பாங்க, நினைச்சதை பண்ணலாம். இப்போ அப்படி கிடையாது. குயினை வந்து டாப்ல கொண்டு வந்துடுறாங்க. குயினுக்கு கீழே பார்லிமெண்ட் இருக்கு. இந்த பார்லிமெண்ட் கீழே செக்ரட்டரி ஆஃப் த ஸ்டேட் இருக்காங்க. இவருக்கு கீழே 15 மெம்பர் அட்வைசரி கவுன்சில் இருக்காங்க. எப்படி பாருங்க, ஒரு குயின் இருக்காங்க, குயினுக்கு கீழே பார்லிமெண்ட் இருக்கு. பார்லிமெண்ட்டுக்கு உள்ளாடி ஒரு மினிஸ்டரை வந்து இந்தியாவுக்கான செயலாளர் அப்பாயிண்ட் பண்றாங்க. செக்ரட்டரி ஆஃப் த ஸ்டேட் அவருக்கு அட்வைஸ் பண்றதுக்கு 15 பேர் மெம்பர். அவருக்கு கீழே தான் இந்த வைஸ்ராய் வராங்க. இவங்க எல்லாரும் பிரிட்டிஷ் இங்கிலாந்துல இருக்காங்க. இவர் தான் இங்க வைஸ்ராய் தான் இந்தியால இருக்காரு. இதுக்கு முன்னாடி கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியாவுக்கு முழு அதிகாரம் இருந்துச்சு. ஆனா இந்த பவர் டிரான்ஸ்பருக்கு அப்புறம் கவர்னர் ஜெனரல் அவரோட பதவிக்கு பவரை கம்மி பண்ணிட்டு அந்த கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியான்ற பதவியோட பேரை வைஸ்ராய் அப்படின்னு சொல்லி மாத்துறாங்க. சரி பார்ப்போம். இந்த ஆக்ட் இட் ப்ரொவைடட் தட் இந்தியா henceforth was governed by the and in the name of her majesty. அதாவது இங்க குயினோட பேர்ல தான் இது இந்தியாவை கவர்ன் பண்ணும். இட் சேஞ்ச் த டெஸ்டினேஷன் ஆஃப் த கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா டு வைஸ்ராய் ஆஃப் இந்தியா. கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியாவை வைஸ்ராய்னு பேர் மாத்துறாங்க. He was the direct representation of the British Crown in India. Lord Canning thus became the first Viceroy of India. அதே லார்ட் கர்னிங் தான் the last Governor General of Indiaவும் இருப்பாரு. அவருக்கு தான் ப்ரொமோஷன் பண்ணி வைஸ்ராய் அப்படின்னு சொல்றாங்க. So first வாட்டி it provided the India was governed to by the name of the majesty, her majesty. அதாவது குயினோட டைரக்ட் கிரவுனோட ரூலுக்கு வர்றாங்க அப்படின்றத பாக்குறோம். டெஸ்டினேஷன் ஆஃப் கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியாவை வைஸ்ராய் மாத்துறாங்க. லார்ட் கர்னிங் became the first Viceroy. It ended the double government. போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் அண்ட் கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் ரெண்டும் தேவலாடா அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. இட் கிரியேட்டட் அ நியூ ஆஃபீஸ். இந்த செக்ரட்டரி ஆஃப் த ஸ்டேட் சொன்னேன் இல்லையா, ஃபார் இந்தியா. ஒரு பிரிட்டிஷ் மினிஸ்டரை செக்ரட்டரி ஆஃப் த ஸ்டேட் அப்படின்னு சொல்லி அப்பாயிண்ட் பண்றாங்க. எங்க பிரிட்டிஷோட பார்லிமெண்ட்ல இருக்காங்க. வெஸ்டட் வித் கம்ப்ளீட் அத்தாரிட்டி அண்ட் கண்ட்ரோல் ஓவர் இந்தியன் அட்மினிஸ்ட்ரேஷன். அந்த செக்ரட்டரி ஆஃப் த ஸ்டேட் தான், அவர்கிட்ட தான் கம்ப்ளீட் அட்மினிஸ்ட்ரேஷன் கண்ட்ரோல் இருக்கு அப்படின்றத பாக்குறோம். செக்ரட்டரி ஆஃப் த ஸ்டேட் வாஸ் அ மெம்பர் ஆஃப் த பிரிட்டிஷ் கேபினெட் அண்ட் ரெஸ்பான்சிபிள் அல்டிமேட்லி டு த பிரிட்டிஷ் பார்லிமெண்ட். செக்ரட்டரி ஆஃப் த ஸ்டேட் யாருன்னா பிரிட்டிஷ் கேபினெட்ல இருக்கக்கூடிய ஒரு கேபினெட் மினிஸ்டர். அவர் தான் ஃபுல் கண்ட்ரோல் ஓவர் இந்தியன் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு அவர் தான் கம்ப்ளீட் அத்தாரிட்டி வச்சிருக்காரு அப்படின்றத பாக்குறோம். அந்த செக்ரட்டரி ஆஃப் த ஸ்டேட் இட் எஸ்டாப்ளிஷ் 15 மெம்பர் கவுன்சில் ஆஃப் இந்தியா டு அசிஸ்ட் த செக்ரட்டரி ஆஃப் த ஸ்டேட் ஃபார் இந்தியா. ஒரு 15 பேர் கொண்ட ஒரு ஆலோசனை குழு உருவாக்குறாங்க. த கவுன்சில் வாஸ் அன் அட்வைசரி பாடி. அந்த கவுன்சில் 15 மெம்பர் அட்வைசரி கவுன்சில் தான் கொடுக்குறாங்க. த செக்ரட்டரி ஆஃப் த ஸ்டேட் வாஸ் மேட் ஆஃப் த சேர்மன் ஆஃப் த கவுன்சில். ஒரு 15 மெம்பர் அட்வைசரி கவுன்சில் இருக்கு, அதுக்கு சேர்மன் வந்து செக்ரட்டரி ஆஃப் த ஸ்டேட். இட் கன்ஸ்டிடியூட் த செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் இன் கவுன்சில் அஸ் அ பாடி ஆஃப் கார்ப்பரேட் capable of suing and being sued in India and England. அந்த செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் இன் கவுன்சில இதை வந்து ஒரு கார்ப்பரேட்டா வைக்கிறாங்க. அவங்க மேல ஏதாவது பிரச்சனை வந்தா அவங்கள சியூ பண்ணிக்கலாம், அதாவது கேஸ் போட்டுக்கலாம். அது இந்தியாலையும் பண்ணிக்கலாம், இங்கிலாந்துலயும் பண்ணிக்கலாம். செக்ரட்டரி ஆஃப் த ஸ்டேட் consider the secretary of state as a body of corporate capable of suing and being sued in India. so அவங்களும் சியூ பண்ணிக்கலாம் and being sued in India, capable of suing and being sued in India and in England. அவங்களும் சூ பண்ணிக்கலாம், அவங்களையும் சூ பண்ணிக்கலாம் அப்படின்றத பார்க்கிறோம். The Act of 1858 was, however, largely confined to the improvement of the administrative machinery. So 1858 வந்து பாத்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மிஷினரியா நிறைய சேஞ்ச் பண்ணுது. ஸோ இது வந்து அதாவது பிரிட்டிஷ்ல இருக்கக்கூடிய அட்மினிஸ்ட்ரேஷன் இங்க லோக்கல்ல பெருசா ஒன்றும் சேஞ்ச் பண்ணல. பை விச் த இந்தியன் கவர்மெண்ட் வாஸ் பி சூப்பர்வைஸ் அண்ட் கண்ட்ரோல்ட் இன் இங்கிலாந்து. இந்தியன் கவர்மெண்ட் இங்க இருக்கிறத இங்கிலாந்துல சூப்பர்வைஸ் பண்றாங்க. இட் டிட் நாட் ஆல்டர் எனி சப்ஸ்டன்ஷியல் வே ஆஃப் கவர்மெண்ட் தட் ப்ரிவைல்ட் இன் இந்தியா. இங்க இருக்கக்கூடிய லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் எல்லாம் பெரிய சேஞ்சஸ் பண்ணல. இந்த சேஞ்சஸ் தான் கவர்னர் ஜெனரல் வைஸ்ராய மாத்துறாங்க. அங்க வந்து செக்ரட்டரி ஆஃப் த ஸ்டேட்ன்றது கொண்டு வராங்க. 15 பேர் மெம்பர் கவுன்சில கொண்டு வராங்க. சிம்பிளா சொல்ல போனா இது மட்டும் தாங்க. ஸோ இங்க வந்து குயின்க்கு கீழே பார்லிமெண்ட்ல ஒரு செக்ரட்டரி ஆஃப் த ஸ்டேட்,
15 மெம்பர் கவுன்சில். ஸோ இவங்க முடிவெடுக்கிறதா முடிவு. இந்த 15 மெம்பருங்கிறது அட்வைசரி கவுன்சில். அதோட தலைவர் வந்து இந்த செக்ரட்டரி ஆஃப் த ஸ்டேட் இருப்பாரு. இவரோட கண்ட்ரோல்ல தான் இருப்பாங்க. இட் இஸ் அ கார்ப்பரேட் பாடி. இட் கேன் பி சூட் அண்ட் பீயிங் சூட் இன் இந்தியா அண்ட் ஆஸ் வெல் அஸ் இன் இங்கிலாந்து அப்படின்றத பார்க்குறோம். அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா, இந்தியர்களை வந்து இவங்க ஒரு கண்ட்ரோல் கொண்டு வரணும். இந்தியர்களை கண்ட்ரோல், ஏன்னா குயினோட ரூல் வந்துருச்சு. குயின் நல்லா தான் பண்ணுவாங்க அப்படின்னா இந்தியர்களை உள்ள சேர்க்கணும். இந்தியர்களை உள்ள சேர்க்கறதுக்காக வேண்டி கவுன்சில்ஸ் ஆக்ட் கொண்டு வராங்க. 1861, 1892 அண்ட் ஆல்சோ மின்டோ மார்லே ஆக்ட். கவுன்சில்ஸ் ஆக்ட்னா கவுன்சில்ல இந்தியர்களை கூட சேர்க்கிறாங்க. சரி, இப்போ முதல்ல 1861 ஒரு ஆக்ட் வருது. அதுக்கு முன்னாடி நமக்கு தெரிஞ்சது தெரியும், குயின் விக்டோரியாவோட ப்ரொக்ளமேஷன் வருது. 1857ல லார்ட் கேனிங் அப்படின்றவர் தான் என்னவா இருக்காருன்னா வைஸ்ராயா இருக்காரு. அதாவது கவர்னர் ஜெனரல் இருந்து வைஸ்ராயா வராரு. சோ அப்போ அவர்கிட்ட இருந்து நிறைய பவர்ஸ் வந்து பறிக்கிறாங்க. அவருக்கு முன்னாடி ஆர்டினன்ஸ் மேக்கிங் பவர் இருந்தது. அதாவது அவசர சட்டம் ஒன்று கொண்டு வரலாம். ஏதாவது ஒரு எதிர்பாராத நிலையில ஒரு அவசர சட்டம் கொண்டு வரலாம். எஸ், லார்ட் கேனிங் கேன் பிரிங் த ஆக்ட் கொண்டு வரலாம். எப்போ அவர் கவர்னர் ஜெனரலா இருக்கும்போது. ஆனா வைஸ்ராயா இருக்கும்போது அவருக்கு அந்த பவர் கிடையாது. அதே மாதிரி லார்ட் கேனிங் முன்னாடி இருந்தே ஒரு விஷயம் சொல்றாரு. இப்போ போர்ட்ஃபோலியோ சிஸ்டம் ஒன்று வச்சுக்கலாம். அதாவது இந்த மினிஸ்டருக்கு இன்னென்ன டிபார்ட்மெண்ட் இலாக்காக்கள் முறையெல்லாம் கொண்டு வரலாம். ஆனா அவர் சொல்றதுல யாருமே கேட்கல. அதுக்கு எல்லாத்துக்கும் இந்த கவுன்சில்ஸ் ஆக்ட்ல பதில் இருக்கு, நம்ம பார்க்கலாம். So after the Great Revolt of 1857, the British government felt that the necessity of seeking cooperation of India. இந்தியாட்ட ஒற்றுமையா அவங்க எதிர்பார்க்கறாங்க. சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா 3 ஆக்ட் கொண்டு வராங்க. 1861, 1892 and 1909ல கவுன்சில்ஸ் ஆக்ட்னு சொல்றாங்க. The Indian Councils Act of 1861 is an important landmark in the constitutional and political history of India. இந்தியாவோட அரசியலமைப்புலையும் இந்தியாவோட பொலிட்டிக்கல் ஹிஸ்டரியில 1861 வந்து ரொம்ப முக்கியமா இருக்கு. ஏன்னா அவங்க வந்து இந்தியன்ஸ்ல வந்து ஒரு கூட்டுறவை எதிர்பார்க்கறாங்க, ஒரு கோஆபரேஷன் எதிர்பார்க்கறாங்க. So the features of the act வந்து பாத்தீங்கன்னா, it made a beginning of the representative institution by associating Indians within the law making process. அதாவது ரெப்ரசன்டேட்டிவ் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல இந்தியன்ஸ் வந்து லா மேக்கிங் சட்டங்கள் ஏற்றுவதில் இந்தியன்ஸ் சேர்க்கணும்னு நினைக்கிறாங்க. It does provide that Viceroy should nominate some Indians as non-official members of his expanded council. So Viceroy சில இந்தியன்ஸை வந்து நான் அஃபிஷியல் மெம்பரா அவரோட கவுன்சில்ல வந்து சேர்த்துக்கணும் அப்படின்றத பாக்குறோம். In 1862ல கவுன்சில் ஆக்ட் 1861ல தான் வருது. 62ல லார்ட் கேனிங் 3 பேரை சேர்க்கறாங்கன்னா நாமினேட்டட் 3 இந்தியன்ஸ் டு த லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில். ஒன்னு ராஜா ஆஃப் பெனாரஸ், ஒன்னு மகாராஜா ஆஃப் பாட்டியாலா, இன்னும் வந்து சார் தினகர் ராவ். 3 பேரை வந்து பாத்தீங்கன்னா கவுன்சில்ல வந்து சேர்க்கறாங்க. சோ இங்க வந்து கேனிங் வந்து நான் அஃபிஷியல் மெம்பரா வந்து சேர்க்கறாங்க. ஒன்னு வந்து ராஜா ஆஃப் பெனாரஸ் ராஜா, மகாராஜா ஆஃப் பாட்டியாலா அண்ட் சார் தினகர் ராவ். அப்படி 3 பேரை 1862ல தான் சேர்க்கிறார். இட் இனிஷியேட்டட் தி process ஆஃப் டீசென்ட்ரலைசேஷன். நம்ம பார்த்தோம்னா 1833ல பீக்கா இருக்கும். சோ இங்க 1853ல வந்து பாத்தீங்கன்னா அத வந்து சென்ட்ரலைசேஷன் வந்து எக்ஸிகியூட்டிவையும் லெஜிஸ்லேட்டிவையும் தனியா பிரிச்சிருப்பாங்க. இந்த 1858க்கு அப்புறம் இந்த 1861ல இது வந்து இட் ஸ்டார்டட் தி process ஆஃப் டீசென்ட்ரலைசேஷன். டீசென்ட்ரலைசேஷன் என்ன? சென்ட்ரலைஸ்ட் அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருந்து அதிகாரத்தை பிரிச்சு கொடுக்குறாங்க. அப்படின்னா இதுல என்ன பண்றாங்க அப்படின்னா, ஏற்கனவே பெங்கால் அண்ட் மெட்ராஸ், பெங்கால் தான் வந்து லெஜிஸ்லேட்டிவ் பவர் போட முடியும் 1833 படி. மீதி வந்து அந்த 1833ல பார்த்தோம், இட் deprived the power of the மெட்ராஸ் அண்ட் பாம்பே கவர்னர்ஸ். அவங்க வந்து சட்டமே போட முடியாதுன்னு இருந்துச்சு. ஆனா இங்க வந்து the process of decentralization by restoring the legislative power to Bombay and Madras presidency. பாம்பேயும் மெட்ராஸும் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட சட்டத்தை ஏற்றிக்கலாம். It thus reversed the centralizing tendency that started from the Regulating Act 1773 and reached its climax under the Charter Act of 1833. So இங்க பாத்தீங்கன்னா it laid the foundation for the centralized administration in India ன்னு வரும். அந்த 1770ல தொடங்கி நம்ம 1833ல வரக்கூடிய அந்த சென்ட்ரலைசிங் இந்த டெண்டன்சியை அப்படியே ரிவர்ஸ் பண்ணுது அப்படின்றத பாக்குறோம். This policy of legislative devolution resulted in the grant of almost இன்டர்னல் ஆட்டோனமி இன் 1937. இப்படி கொஞ்சம் கொஞ்சமா அதிகாரங்களை கொடுக்கிறது. கடைசியா ப்ரொவிஷனலுக்கு இன்டர்னல் ஆட்டோனமி கொடுக்குறாங்க. மாநிலங்களுக்கு சுதந்திரம் கொடுக்குறாங்க, முழு சுதந்திரம். சோ இதை வந்து நம்ம இப்படி சொல்லுவோம், மாநிலங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா முழுமையான ஒரு சுதந்திரம், ப்ரொவிஷனல் ஆட்டோனமி. சோ இது வந்து ப்ரொவிஷனல் ஆட்டோனமி வாஸ் given for complete autonomy was given in 1937. இதுல தொடங்கி இங்க வந்து ஒரு டீசென்ட்ரலைசேஷன்ல தொடங்கி the devolution was result in மாநிலங்களுக்கு சுயாட்சி அப்படின்னு சொல்லுவாங்க. இன்டர்னல் ஆட்டோனமி வாஸ் given in 1937ல ஒரு, அதாவது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 1935ல சொல்லி 37ல வருது.
அதே மாதிரி இவங்க என்ன சொல்றாங்கன்னா லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு ப்ரொவிஷன்ஸ்க்கும் உருவாக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இட் ஆல்சோ ப்ரொவைடட் ஃபார் தி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் நியூ லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்ஸ் ஃபார் பெங்கால், நார்த் வெஸ்டர்ன் ப்ராவின்சஸ் அண்ட் பஞ்சாப். பெங்காலுக்கு வந்து 1862ல ஆரம்பிக்கிறாங்க, நார்த் வெஸ்டர்ன் ப்ராவின்சஸ்க்கு 1886ல ஆரம்பிக்கிறாங்க, பஞ்சாப்ல 1897ல ஆரம்பிக்கிறாங்க. அதாவது நியூ லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்ஸ் வந்து கொண்டு வரணும்னு சொல்றாங்க. ஒன்னு பெங்காலுக்கு, ஒன்னு நார்த் வெஸ்டர்ன் ப்ராவின்சஸ்க்கு, இன்னொன்னு வந்து பஞ்சாபுக்கு 1862, 1886 அண்ட் 1897ல கொண்டு வராங்க அப்படின்றத பாக்குறோம். என்னதுக்கு அப்படின்னா நியூ லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்ஸ் அங்க அந்த ப்ராவின்சஸ்க்கு அப்படின்றத 1862ல சொல்றாங்க. 1861ல நம்ம கவுன்சில்ஸ் ஆக்ட்ல சொல்றாங்க. இட் எம்பவர் த வைஸ்ராய் டு மேக் ரூல்ஸ் அண்ட் ஆர்டர் ஃபார் த மோர் கன்வீனியன்ட் டிரான்சாக்ஷன் ஆஃப் த பிசினஸ் இந்த கவுன்சில். ஸோ இந்த பவர் தான் முதல்ல டிப்ரைவ் பண்ணியிருந்தாங்க. அதாவது 1858ல வரும்போது ஸோ அந்த ரூல்ஸ் அண்ட் பிசினஸ்க்கு நடக்கிறதுக்கு வைஸ்ராய் வந்து முன்னாடி ரூல்ஸ் வந்து கொண்டு வந்துக்கலாம். ஆனா அதை வந்து என் பண்ணிட்டாங்க. அதை திரும்ப வந்து வைஸ்ராய்க்கு இட் எம்பவர் த வைஸ்ராய் டு மேக் ரூல்ஸ் அண்ட் ஆர்டர்ஸ் ஃபார் த மோர் efficient and more convenient transaction of the business. அது மட்டும் இல்ல, it also gave recognition to the portfolio system. நான் இலாக்கா முறை சொன்னேன்ல, introduced by Canning in 1815. கேனிங் வந்து இலாக்கா முறை அப்படின்னு சொல்ற, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு துறை, அந்த டிபார்ட்மெண்ட் வைஸ் அப்படின்றதான் அந்த போர்ட்ஃபோலியோ சிஸ்டம். ஸோ அதுக்கும் ரெகக்னேஷன் கொடுக்குறாங்க கேனிங் கொண்டு வரதுக்கு. அண்டர் திஸ் a member of a viceroy council was made in charge of one or more two departments. வைஸ்ராய் கவுன்சில்ல இருக்கக்கூடிய ஒரு மெம்பர் வந்து ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் ரெண்டு டிபார்ட்மெண்ட்டுக்கும் அவர் வந்து இது பண்ணுவார். எல்லாம் கவர்னர் ஜெனரலால எல்லா விஷயமும் பண்ண முடியாது இல்லையா? ஸோ அது மினிஸ்டர் மாதிரி டிபார்ட்மெண்ட் ஆஃப் த கவர்மெண்ட் அண்ட் வாஸ் அத்தரைஸ்ட் டு இஷ்யூ த ஃபைனல் ஆர்டர் அண்ட் பிகாஃப் ஆஃப் த கவுன்சில் ஆன் த மேட்டர்ஸ் ஆஃப் த டிபார்ட்மெண்ட். அதே மாதிரி அவங்க துறைக்கு சேர்ந்த விஷயங்களை இவங்க தான் அந்த அந்த டிபார்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோ இலாக்கள் ஒதுக்கி இருக்கவங்கள அந்த இலாக்காவை ஒதுக்கி இருக்கக்கூடிய அந்த பர்சன் இன் சார்ஜ். So in charge, Viceroy's council was made in charge of one or more departments. அந்த மெம்பர் இருக்கார்ல, அவர் தான் அந்த ஃபைனல் ஆர்டரை வந்து சைன் பண்ணுவாரு. So was authorized to issue the final order on behalf of the council on matter of his department. அவரோட டிபார்ட்மெண்ட்டுக்கு அவர் தான் வந்து ஃபைனல் ஆர்டர் வந்து ஆத்தரைஸ் பண்ணுவார் அப்படின்றத பாக்குறோம். It empowers the viceroy to issue ordinance without the concurrence of the legislative council during an emergency. இதெல்லாம் அவருக்கு முன்னாடி பரிச்ச பவர். இட் empower the viceroy to issue ordinance. So ordinance வந்து அவர் இது பண்ணிக்கலாம் without the concurrence of the legislative assembly council ஒரு இது கேட்காம அவர் வந்து எமர்ஜென்சி டைம்ல வந்து ஆர்டினன்ஸை கொண்டு வந்துடலாம். the life of such ordinance was 6 months அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஆர்டினன்ஸோட டைம் வந்து பாத்தீங்கன்னா 6 months. அடுத்தது பாத்தீங்கன்னா இந்தியன் கவுன்சில்ஸ் ஆக்ட் ஆஃப் 1892. இந்த ஃபியூச்சர் ஆஃப் த ஆக்ட் வந்து பாத்தீங்கன்னா கவுன்சில்ஸ் ஆக்ட் ஆஃப் இந்த கவுன்சில் ஆக்ட் என்ன பண்ணுவாங்க, கவுன்சில்ல மெம்பர்ஸ் சேர்ப்பாங்க, கூட மெம்பர்ஸ் சேர்ப்பாங்க. அதான் கவுன்சில்ஸ் ஆக்ட் இல்லையா? இந்த கவுன்சில்ஸ் ஆக்ட்ல இன்னும் மெம்பர்ஸ் சேர்க்கிறாங்க. இட் இன்க்ரீஸ் த நம்பர் ஆஃப், ஏற்கனவே நான் அபிஷியல் மெம்பர்ஸ் சேர்க்கிறாங்க. இட் இன்க்ரீஸ் த நம்பர் ஆஃப் அடிஷனல் நான் அபிஷியல் மெம்பர்ஸ் இன் த சென்ட்ரல் அண்ட் ப்ரொவிஷனல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில். பட் அபிஷியல் மெஜாரிட்டிஸ் வந்து பிரிட்டிஷாவே வச்சுக்கிறாங்க. இட் இன்க்ரீஸ் த நான் அபிஷியல் மெம்பர்ஸ் இன் த சென்ட்ரல் அண்ட் ப்ரொவிஷனல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் பட் மெயின்டைன் த அபிஷியல் மெஜாரிட்டி இன் தம். இட் இன்க்ரீஸ் த ஃபங்க்ஷன் ஆஃப் த லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் அண்ட் கேவ் தம் பவர் ஆஃப் டிஸ்கசிங் த பட்ஜெட். ஸோ என்ன பண்றாங்களா, லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் இந்தியன்ஸ் எல்லாம் சேர்க்கிறாங்க இல்லையா, மெம்பர்ஸ்லாம், அவங்க வந்து என்ன பண்ணானா தே கேன் டிஸ்கஸ் த பட்ஜெட் அண்ட் அட்ரஸிங் கொஸ்டின்ஸ் டு த எக்ஸிகியூட்டிவ். அவங்க வந்து பட்ஜெட்டை டிஸ்கஸ் பண்ணிக்கலாம், அதே மாதிரி கொஸ்டின்ஸ்க்கு வந்து கேட்கலாம் பட்ஜெட்ல, அதே மாதிரி எக்ஸிக்யூட்டிவ்ஸ் கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஆனா சப்ளிமெண்டரி அடுத்து ஒரு கொஸ்டின் கேட்கலாம், அதுக்கப்புறம் வர கொஸ்டின் கேட்க முடியாது. சப்ளிமெண்டரி கொஸ்டின்ஸ் வந்து கேட்க முடியாது. அதாவது பட்ஜெட்டை டிஸ்கஸ் பண்ணலாம் அண்ட் ஆஸ்கிங் கொஸ்டின் டு தி எக்ஸிக்யூட்டிவ். So it provided the nomination of some non-official members to the Central Legislative Council by the Viceroy. So அதாவது சென்ட்ரல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலுக்கு யார் வந்து அனுப்புறானா, வைஸ்ராய் ஆன் த ரெக்கமெண்டேஷன் ஆஃப் ப்ரொவிஷனல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் அண்ட் பெங்கால் சேம்பர் ஆஃப் காமர்ஸ். இந்த பெங்கால் சேம்பர் ஆஃப் காமர்ஸ்னா பெங்கால்ல இருக்கக்கூடிய அந்த இது நம்ம தொழில் முனைவோர்கள் எல்லாரும் சேர்ந்து அந்த பெங்கால் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் வச்சிருக்காங்க இல்லையா, பிசிசி. ஸோ அவங்களும் ப்ரொவிஷனல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் இருக்கக்கூடியவங்களும் ரெக்கமெண்ட் பண்ணி சென்ட்ரல் லெஜிஸ்லேட்டிவ்க்கு யார் வைஸ்ராய் வந்து சில நான் அபிஷியல் மெம்பர்ஸ் வந்து ரெக்கமெண்ட் பண்றாரு. அடுத்தது ப்ரொவிஷனல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலுக்கு யார் ரெக்கமெண்ட் பண்றாருன்னா அப்பாயிண்ட் பண்றது கவர்னர் ஆன் த ரெக்கமெண்டேஷன் ஆஃப் டிஸ்ட்ரிக்ட் போர்டு, முனிசிபாலிட்டிஸ், யூனிவர்சிட்டிஸ், ட்ரேட் அசோசியேஷன், ஜமீன்தார்ஸ் அண்ட் சேம்பர்ஸ். ஸோ இந்த இதெல்லாம் ரெக்கமெண்டேஷன் பண்றாங்க. அதாவது 1892ல நிறைய மெம்பர்ஸ் உள்ள சேர்க்கிறாங்க. கிட்டத்தட்ட இது ஒரு எலெக்ஷன் மாதிரி, பட் ஆனா எலெக்ஷன்ற வார்த்தை இங்க பயன்படுத்தல, நாமினேஷன் அப்படின்னு சொல்லலாம். அதாவது சென்ட்ரல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்ல இருக்கக்கூடியவங்கள வைஸ்ராய் வந்து அப்பாயிண்ட் பண்ணலாம் ஆன் த ரெக்கமெண்டேஷன் ஆஃப் பெங்கால் சேம்பரும்
பெங்கால் சேம்பர் ஆஃப் காமர்ஸும் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் ஆஃப் த ப்ரொவிஷனல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில். அதே மாதிரி ப்ரொவிஷனலுக்கு வந்து ப்ரொவிஷனல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்ல யார் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க? கவர்னர் ஆன் த ரெக்கமெண்டேஷன் ஆஃப் தி யூனிவர்சிட்டிஸ், ட்ரேட் யூனியன், சேம்பர் ஆஃப் காமர்ஸ், ஸோ அதே மாதிரி முனிசிபாலிட்டிஸ், டிஸ்ட்ரிக்ட் ஸ்போர்ட்ஸ்லாம் அப்பாயிண்ட் பண்றது. This the act made a limited and indirect provision for the election in filling of the non-official seat. அதாவது limited and indirect provision of election. எலெக்ஷன்லாம் சொல்ல முடியாது, ஆனா indirect provision of election in filling of the non-official seats both in central and provisional legislative council. The word election was however not used in the act. எலெக்ஷன் வார்த்தை பயன்படுத்தவில்லை. The process was described as nomination made on the recommendation of certain bodies. இதை வந்து எப்படி இந்த ப்ராசஸ் இது பண்றாங்கன்னா, இது வந்து ஒரு நியமன இதுன்னு சொல்றாங்க, நியமனம் பண்றாங்க, நாமினேட் பண்றாங்க அப்படின்றத பாக்குறோம். நியமன உறுப்பினர்கள், நாமினேஷன் மேட் ஆன் த ரெக்கமெண்டேஷன் ஆஃப் சர்டன் பாடிஸ் அப்படின்னு சொல்லி 1892ல சொல்றாங்க. அப்ப 1892ல என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் அபிஷியல் மெம்பர்ஸ் வந்து ஆட் பண்றாங்க, அபிஷியல் மெஜாரிட்டி அவங்ககிட்ட மெயின்டைன் பண்றாங்க. லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட ஃபங்க்ஷன்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்றாங்க. அதாவது பட்ஜெட்டை வந்து டிஸ்கஸ் பண்ணலாம், கொஸ்டின்ஸ் வந்து எக்ஸிக்யூட்டிவ்ஸ்ட கேட்கலாம். ஸோ நான் அபிஷியல் மெம்பர்ஸ் வந்து சென்ட்ரல் லெஜிஸ்லேட்டிவ்ல வைஸ்ராயும், ஸோ ஸ்டேட் ப்ரொவிஷனல் லெஜிஸ்லேட்டிவ்ல கவர்னரும் ஆன் த ரெக்கமெண்டேஷன் ஆஃப் த போர்ட்ஸ் அண்ட் வேரியஸ் பாடிஸ் அப்படின்றத பார்க்குறோம். பெங்கால் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் இந்த மாதிரி. ஸோ இது வந்து எலெக்ஷன்ற ஒரு ப்ரொவிஷனை இன்டைரக்டா பயன்படுத்த, ஆனால் எலெக்ஷன்ற வார்த்தை பயன்படுத்தல. நாமினேஷன் மேட் ஆன் த ரெக்கமெண்டேஷன் ஆஃப் சர்டன் பாடிஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்தது இந்தியன் கவுன்சில்ஸ் ஆக்ட் 1909. இது வந்து மின்டோ மார்லே ஆக்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ லார்ட் மார்லே வாஸ் த இங்க வைஸ்ராய் அப்படின்றத பாக்குறோம். இங்க வந்து மார்லே மின்டோன்னு கொடுத்துருக்காங்க, ரைட்? ஸோ மின்டோ வந்து வைஸ்ராய் அண்ட் மார்லே வந்து பாத்தீங்கன்னா செக்ரட்டரி ஆஃப் த ஸ்டேட், which can be also said as மின்டோ மார்லேன்னு சொல்றாங்க. மார்லே மின்டோன்னு சொல்றாங்க. மார்லே வந்து செக்ரட்டரி ஆஃப் த ஸ்டேட் அண்ட் மின்டோ வந்து பாத்தீங்கன்னா வைஸ்ராய் அப்படின்றத பாக்குறோம். ஸோ இதோட ஃபியூச்சர்ஸ் என்ன பாத்தீங்கன்னா, கட்டாயமா இதுவும் வந்து பாத்தீங்கன்னா கவுன்சில்ஸ் ஆக்ட் தானே. நம்ம இதோட இன்னொரு பேர் தான் மின்டோ மார்லே ஆக்ட், இல்ல மார்லே மின்டோ ஆக்ட்னு சொல்றோம். இந்த கவுன்சில்ஸ் ஆக்ட் வந்து பாத்தீங்கன்னா 1909ல வருது. ஆப்வியஸ்லி இட் இன்க்ரீசஸ் த நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ். ஸோ இங்க வந்து இட் கன்சிடர்லி இன்க்ரீஸ் இன் சைஸ் ஆஃப் த லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் போத் சென்ட்ரல் அண்ட் ப்ரொவிஷனல். சென்ட்ரலுக்கும் ப்ரொவிஷனலுக்கும் மெம்பர் இன்க்ரீஸ் பண்றாங்க. த நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் இந்த சென்ட்ரல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் 16ல இருந்து 60 மாத்துறாங்க. 16 to 60. த நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் இந்த ப்ரொவிஷனல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் இப்ப கூட ஒரே மாதிரி இருக்காது இல்லையா? நம்ம உத்தரப்பிரதேஷ்ல ஒரு நம்பர் இருக்கும், நமக்கு 234னு சென்னைக்கு இருக்கும், அதாவது தமிழ்நாடுக்கு இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துக்கும் வேலை இருக்கும். அதே மாதிரி தான் த நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் இந்த ப்ரொவிஷனல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் வாஸ் நாட் யூனிஃபார்ம், ஒரே மாதிரி கிடையாது, வேற இருக்காங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. திரும்பவும் இட் ரிட்டைன் த அபிஷியல் மெஜாரிட்டி in the central legislative council but allowed the provisional legislative council non official majority allow பண்ணிட்டாங்க. central legislative council official majority தான் மெயின்டைன் பண்றாங்க. provisional legislative council non official majority வந்து மெயின்டைன் பண்றாங்க அப்படின்றத பாக்குறோம். central legislative council official majority தான். it enlarged the deliberative function of the legislative council at both level. அதுக்கு முன்னாடி நம்ம 1892ல என்ன பார்த்தோம்னா, டிஸ்கசிங் த பட்ஜெட் அண்ட் ஆஸ்கிங் கொஸ்டின்ஸ் டு த ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் பார்த்தோம். ஃபார் எக்ஸாம்பிள், மெம்பர்ஸ் ஆர் ஆஸ்க் சப்ளிமெண்டரி கொஸ்டின், மூவ் ரெசல்யூஷன், தீர்மானங்களை அவங்க நிறைவேற்ற முடியும் ஆன் த பட்ஜெட் அண்ட் சோ ஆன். பட்ஜெட் முன்னாடி டிஸ்கஸ் பண்ண முடியும், கேள்வி கேட்க முடியும். இப்போ வந்து சப்ளிமெண்டரி கொஸ்டின்ஸ் கேட்க முடியும், ரெசல்யூஷன் தீர்மானங்கள் நிறைவேற்ற முடியும். இதெல்லாம் பட்ஜெட்ல பண்ண முடியும். இட் ப்ரொவைடட் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் ஃபார் த அசோசியேஷன் ஆஃப் இந்தியன்ஸ் வித் த எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில் ஆஃப் த வைஸ்ராய் அண்ட் கவர்னர். முதலா வைஸ்ராய் எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சிலையும் கவர்னரோட எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில் இந்தியன்ஸ் அசோசியேட் பண்றாங்க. அப்படி முதலா வைஸ்ராய் எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில்ல இருந்தவர் யாருன்னா, SPS சத்யேந்திர பிரசாத் சின்ஹா became the first Indian to join Viceroy's executive council. இது வந்து கேள்வியா நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க. யார் வந்து வைஸ்ராய் எக்ஸிக்யூட்டிவ்ல சேர்ந்த முதல் இந்தியன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, சத்யேந்திர பிரசாத் சின்ஹா அப்படின்றத பாக்குறோம். he was appointed as the law member. சத்யேந்திர பிரசாத் சின்ஹா வந்து பாத்தீங்கன்னா லா மெம்பரா அப்பாயிண்ட் பண்ணப்பட்டார் அப்படின்றத பாக்குறோம். it introduced a system of communal representation. இது ரொம்ப முக்கியமானது. சோ இஸ்லாமியர்களுக்கு தனி தொகுதி அப்படின்றத முதலாக கொடுத்தது மின்டோ மார்லே. இதுக்கப்புறம் மான்டேக் செம்சூல்ட் வரும், அவங்களும் கொடுப்பாங்க. ஆனா முதலாக இஸ்லாமியர்களுக்கு தனி தொகுதி அப்படின்னு சொல்றது மின்டோ மார்லே அப்படின்றதான் பாக்குறோம். சோ அதனால செப்பரேட் எலக்ட்ரோலேட், தனி தொகுதிகள், அதாவது முஸ்லிம்ஸ் மட்டும்தான் ஓட்டு போட முடியும் அப்படின்ற ஒரு சட்டம் தான் இந்த கம்யூனல் எலக்டோரேட் அப்படின்னு சொல்றது. தனி தொகுதிகள், செப்பரேட் எலக்டோரேட். Under this, the Muslims were elected only by Muslim voters. This act legalized communalism. வகுப்புவாதத்தை முதலா லீகலைஸ் பண்ணுது. அது மின்டோ வந்து பாத்தீங்கன்னா வகுப்புவாதத்தின் தந்தை, ஃபாதர் ஆஃப் கம்யூனல் எலக்டோரேட் அப்படின்னு சொல்லுவோம்.
மிண்டோ வந்து வகுப்புவாதத்தின் தந்தை, ஃபாதர் ஆஃப் கம்யூனல் எலக்டோரேட் அப்படின்னு சொல்லுவோம். It also provided for the separate representation of presidency corporation, chamber of commerce, universities and zamindars. ஏற்கனவே இருந்தது இல்லையா பிரசிடென்ட் நாமினேஷன் இருந்ததுல, அதே மாதிரி இங்க வந்து செப்பரேட் ரெப்ரசன்டேஷன், அதாவது பிரசிடென்சி கார்பரேஷன்ல இருந்து ஒரு ரெப்ரசன்டேஷன் இருப்பாங்க, சாம்பர் காமர்ஸ்ல இருப்பாங்க, யூனிவர்சிட்டிஸ் அங்க இருந்து ரெப்ரசன்டேஷன் இருப்பாங்க, ஜமீன்தாஸ் இந்த மாதிரி இவங்களும் வந்து பாத்தீங்கன்னா லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்ல செப்பரேட் ரெப்ரசன்டேஷன்ஸ் இவங்களுக்கும் நாமினேஷன்ஸ் கொடுக்குறாங்க. இதுல மின்டோ மாறல. சோ இதுக்கு முன்னாடி இவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இவங்க ரெக்கமெண்ட் தான் பண்ண முடியும். இப்போ இவங்கள்ட்ட இருந்து ஒரு ரெப்ரசன்டேஷன் வர முடியும் அப்படின்றத நம்ம பாக்குறோம். ரைட். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 1919. It is also known as Montague-Chelmsford அப்படின்னு சொல்லுவோம். மாண்டேக் வந்து பாத்தீங்கன்னா செக்ரட்டரி ஆஃப் த ஸ்டேட், செம்ஸ்வோல்ட் வந்து வைஸ்ராய். ஆகஸ்ட் 20, 1917 பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா கிராஜுவல் இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் ரெஸ்பான்சிபிள் கவர்மெண்ட் இன் இந்தியா, ஒரு ஆகஸ்ட் டிக்ளரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இதை என்ன சொல்றாங்க அப்படின்னா, கிராஜுவலா ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து உங்களுக்கு நாங்க ஸ்வராஜ் தரோம், இண்டிபெண்டன்ஸ் தரோம், ரெஸ்பான்சிபிள் கவர்மெண்ட் இன்ட்ரோடக்ஷன் நம்ம கொண்டு வருவோம், கிராஜுவலா கொண்டு வருவோம் அப்படின்றாங்க. The Government of India Act 1919 was thus enacted and அது 1919ல வந்து 1921ல வந்து அமலாக்கப்படுது. This act is also அது வந்து 21ல இம்ப்ளிமெண்ட் பண்ணப்படுது. This act is also known as Montague-Chelmsford reform. Montague-Chelmsford reform. Montague வந்து செக்ரட்டரி ஆஃப் த ஸ்டேட் while Chelmsford was a viceroy அப்படின்றத பாக்குறோம். இந்த ஆக்டோட ஃபியூச்சர் வந்து பாத்தீங்கன்னா, it relaxed the central control over the provinces by demarcating the separating the central and provisional subject. சென்ட்ரல்ல இவங்க பிரிக்கிறாங்க, மத்திய பட்டியல், மாநில பட்டியல், சென்ட்ரல் அண்ட் ப்ரொவிஷனல் சப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு பிரிக்கிறாங்க. சோ சென்ட்ரல் கண்ட்ரோல் ஓவர் கொஞ்சம் கம்மி பண்றாங்க. The act, the central and provisional legislature were authorized to make on the respective list of subject. அதாவது சென்ட்ரல் லிஸ்ட், ப்ரொவிஷனல் லிஸ்ட் கொண்டு வராங்க. சென்ட்ரல் உன்னோட லிஸ்ட்ல நீ சட்டத்தை ஏத்து, சோ ஸ்டேட்டா நீ ப்ரொவிஷனலா உன்னோட லிஸ்ட்ல சட்டத்தை ஏத்து. However, the structure of the government continued to be centralized and unitary. சோ லிஸ்ட் கொடுத்தாலும் இங்க ஃபெடரலால மாறல. சோ யூனிட்டரியா இருக்கு, ஆனா ப்ரொவிஷனலுக்குன்னு சில அதிகாரங்களை கொடுக்குறாங்க. சோ டிமார்கேட்டிங் அண்ட் செப்பரேட் த சென்ட்ரல் அண்ட் ப்ரொவிஷனல் சப்ஜெக்ட். சோ அந்த சப்ஜெக்ட்ஸை பிரிச்சுக்கிறாங்க. சோ சென்ட்ரலோட சப்ஜெக்ட்ல, சென்ட்ரலோட லிஸ்ட்ல சென்ட்ரல் சட்டம் ஏற்றணும், ப்ரொவிஷனலோட லிஸ்ட்ல ப்ரொவிஷனல் வந்து சட்டம் ஏற்றணும். ஹவவர் அந்த கவர்மெண்டோட ஸ்ட்ரக்சர் வந்து பாத்தீங்கன்னா அது சென்ட்ரலைஸ்டா தான் இருக்கு, யூனிட்டரியா தான் இருக்கு, அதுல எந்த மாற்றமும் கிடையாது. பட் ஆனா லிஸ்ட்ன்றத பிரிச்சிருக்காங்க. சோ இதே மாதிரி ப்ரொவிஷனல் சப்ஜெக்ட ரெண்டா பிரிச்சிருக்காங்க. சோ இத வந்து டயார்கி அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டா பிரிச்சிருக்காங்க. ஒன்னு வந்து டிரான்ஸ்ஃபர்ட், ஒன்னு வந்து ரிசர்வ். ரெண்டா பிரிச்சிருக்காங்க ப்ரொவிஷனல் சப்ஜெக்ட்ஸ. ஒன்னு வந்து டிரான்ஸ்ஃபர்ட், இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா ரிசர்வ். the transferred சப்ஜெக்ட் வந்து யார் வச்சிருப்பாங்கன்னா மினிஸ்டர்ஸ் வந்து வச்சிருப்பாங்கன்னா, ரிசர்வ்ட் வந்து பாத்தீங்கன்னா கவர்னர் ஜெனரலோட கண்ட்ரோல்ல இருக்கும். the transferred subjects were administered by the governor with the aid of minister. அதாவது டிரான்ஸ்ஃபர்னா வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியம் இல்லாத டிபார்ட்மெண்ட்லாம் மினிஸ்டர்ஸ் வந்து இது பண்ணுவாங்க, அட்மினிஸ்ட்ரேட் பை த கவர்னர். அதுல வந்து மினிஸ்டர்ஸோட எய்ட் இருக்கும். ஆனா ரிசர்வ் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே கவர்னர் ஜெனரலோட கண்ட்ரோல் தான் இருக்கும். மினிஸ்டர்ஸ் ரெஸ்பான்சிபிள் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில், இது டிரான்ஸ்ஃபர்ட். பட் த ரிசர்வ் சப்ஜெக்ட்ஸ் ஆன் த அதர் ஹேண்ட் வேர் அட்மினிஸ்ட்ரேட்டட் பை த கவர்னர் and his executive council without being responsible to the legislative council. அதாவது ரிசர்வ் அப்படின்றது ரொம்ப முக்கியமானது. லா அண்ட் ஆர்டர் இந்த மாதிரி ரொம்ப முக்கியமான இதெல்லாம் வந்து யார் வச்சுக்கிறான்னா கவர்னர் ஜெனரலோட எக்ஸிகியூட்டிவ் கவுன்சில் தான் வித்தவுட் பீங் ரெஸ்பான்சிபிள் டு தி லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில். லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் ரெஸ்பான்சிபிள் இருக்கக்கூடாது. இந்த டியூவல் ஸ்கீம் ஆஃப் கவர்மெண்ட் தான் டயார்கி அப்படின்னு சொல்றாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. டிரான்ஸ்ஃபர்ட், ரிசர்வ். டிரான்ஸ்ஃபர்ட்னா கவர்னர் ஜெனரல் வித் மினிஸ்டர், ரிசர்வ்னா ஒன்லி கவர்னர் ஜெனரலோட கவுன்சில், நாட் ரெஸ்பான்சிபிள் டு லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில். இந்த ரெண்டு டியூவல் ஸ்கீம் டிரான்ஸ்ஃபர்ட் அண்ட் ரிசர்வ் தான் டயார்கி அப்படின்றோம். கிரீக் வேர்ட்ல இருந்து வருது. டை அப்படின்னா டை ஆர்கி, டபுள் ரூல் அப்படின்றதா மீனிங். however this experiment was largely unsuccessful. இது வந்து பெரிய அளவுக்கு வெற்றி அடையல. சோ அதே மாதிரி இது முதல் வாட்டியாக பை கேமரலிசம், இரண்டு அவைகள், சட்ட மேலவை கீழவை அப்படின்னு சொல்லி இருக்கு இல்லையா, இரண்டு அவைகளை கொண்டு வராங்க. ஃபர்ஸ்ட் டைம் bicameralism and direct elections. direct elections வந்து 1921ல தான் நடக்குது. சோ அந்த direct election 1909ல எலெக்ஷனுக்கான ப்ரொவிஷன் கிடையாது. there were no enfranchise, உங்க வந்து ஓட்டிங்கே கிடையாது. நம்ம பாக்குறோம். சோ எலெக்ஷன் வந்து 1919ல சொல்றாங்க, 1921ல நடக்குது. bicameralism and direct election in the country. Thus Indian Legislative Council was replaced by bicameral system consisting of upper house and lower house. ஒரு அப்பர் ஹவுஸ் இருக்கு, லோவர் ஹவுஸ் இருக்கு. The majority of the members of the both houses were chosen by direct election.
ஸோ மெஜாரிட்டி ஆஃப் த மெம்பர்ஸ் வந்து எப்படி பண்ணுவாங்கன்னா டைரக்ட் எலெக்ஷன். ஸோ அப்பர் ஹவுஸ் இருக்கு, லோவர் ஹவுஸ் இருக்கு, டைரக்ட் எலெக்ஷன் வந்து சூஸ் பண்ணுவாங்க. அதுதான் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் எலெக்ஷனும் உள்ள வருது அப்படின்றத பாக்குறோம். It required that 3 of 6 members of Viceroy Executive Council were to be Indian. ஸோ என்ன சொல்றாங்க, வைஸ்ராயோட எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில்ல 3ல 6ல 3 பேர் வந்து இந்தியனா இருக்கணும். படிப்படியா கொடுக்குறாங்களாமா. ஆனா கமாண்டர் இன் சீஃப் வந்து இந்தியனா இருக்க முடியாது. It required that the 3 of 6 member of the Viceroy Executive Council other than the commander in chief were to be Indian. It extend the இந்த கம்யூனல் ரெப்ரசன்டேஷன் ஏற்கனவே முஸ்லிம்களுக்கு தனி செப்பரேட் எலக்ட்ரல் விண்டோ கொடுத்தார்ல, இந்த மாதிரி இவங்க வந்து செப்பரேட் எலக்ட்ரல் ஃபார் சீக்ஸ், இந்தியன் கிறிஸ்டியன்ஸ், ஆங்கிலோ இந்தியன்ஸ் அண்ட் யூரோப்பியர்களுக்கு தனி தொகுதிகள் வந்து கொடுக்குறாங்க. எக்ஸ்டெண்டட் த பிரின்சிபிள் ஆஃப் கம்யூனல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ப்ரொவைடிங் செப்பரேட் எலக்ட்ரலேட்ஸ் ஃபார் சீக்ஸ், இந்தியன் கிறிஸ்டியன்ஸ் அண்ட் ஆங்கிலோ இந்தியன்ஸ். இந்தியன் கிறிஸ்டியன்ஸ்க்கும் சீக்ஸ்க்கும் ஆங்கிலோ இந்தியன்ஸ்க்கும் தனி தொகுதிகள் கொடுக்குறாங்க. அதே மாதிரி இட் கிராண்டட் பிரான்ச்சைஸ் ஓட் உரிமை டு a limited number of people on the basis of property, tax, education. கல்வி, சொத்து இல்லனா வரி கட்டுறதை பொறுத்து தான் ரொம்ப கம்மியான மக்களுக்கு தான் ஓட்டு உரிமை கொடுக்குறாங்க. It created a new office of High Commissioner for India in the London and transferred to him some of the function hitherto performed by the Secretary of State of India. So அதாவது ஒரு ஹை கமிஷனர், அதாவது ஐஎஃப்எஸ் ஆபீசர் மாதிரி ஒரு அம்பாசடர் ஒன்று கிரியேட் பண்றாங்க. ஹை கமிஷனர் ஆபீஸ் ஒன்று கிரியேட் பண்றாங்க லண்டன்ல. அவருக்கு செக்ரட்டரி ஆஃப் த ஸ்டேட் ஆஃப் இந்தியா பண்ண வேண்டிய சில வேலைகளை அந்த ஹை கமிஷனருக்கு வந்து, அதாவது ஒரு அம்பாசடர், இந்தியாவோட அம்பாசடர், ஸோ அவருக்கு வந்து அந்த செக்ரட்டரி ஆஃப் த ஸ்டேட் பண்ணக்கூடிய பல வேலைகளை பிரிச்சு கொடுக்குறாங்க அப்படின்றத பாக்குறோம். ஸோ அப்படின்னா இங்க ஹை கமிஷனர் ஆபீஸ் வந்து ஒன்று கிரியேட் பண்றதும் 1919 மான்டேக்சன் ஸ்கூல் சட்டத்துல தான் கண்ணா. It provided for the establishment of Public Service Commission. Hence, Central Public Service Commission was set up in 1926 for recruiting civil servants. So அது வந்து ஒரு பப்ளிக் சர்வீஸ் கமிஷனை கொண்டு வர சொல்லுது. சென்ட்ரல் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் வந்து கொண்டு வராங்க 1926ல. It separated for the first time provisional budget from the central budget. முதல் வாட்டி ப்ரொவிஷனல் பட்ஜெட்டும் சென்ட்ரல் பட்ஜெட்டும் தனித்தனியா போடப்பட்டது அப்படின்னா, ஸோ இந்த ஆக்ட் மூலமா தான் ஆத்தரைஸ் த ப்ரொவிஷனல் லெஜிஸ்லேச்சர் டு எனாக்ட் தர் பட்ஜெட். அதாவது அந்தந்த மாகாணங்கள் இருக்கக்கூடிய ப்ரொவிஷனல் லெஜிஸ்லேச்சர் அதோட பட்ஜெட்டை போடணும் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் டைமா இட் செப்பரேட்டட் த ஃபர்ஸ்ட் டைம் த ப்ரொவிஷனல் பட்ஜெட் ஃப்ரம் த சென்ட்ரல் பட்ஜெட் அண்ட் அதரைஸ் த ப்ரொவிஷனல் லெஜிஸ்லேட்டர் டு எனாக்ட் தர் பட்ஜெட். ப்ரொவிஷனல் லெஜிஸ்லேட்டர் அவங்களோட பட்ஜெட்டை கொண்டு போடணும் அப்படின்னு சொல்றாங்க. அது மாதிரி இது வந்து என்ன சொல்றாங்கன்னா, ப்ரொவைடட் ஃபார் த அப்பாயின்மெண்ட் ஆஃப் ஸ்டாட்யூட்டரி கமிஷன், ஒரு சட்டத்தில் ஒரு ஆணையம் ஒன்று அமைச்சு இந்த கான்ஸ்டிடியூஷன் எப்படி இருக்கு டு என்கொயர் அண்ட் ரிப்போர்ட் அண்ட் ஒர்க்கிங் ஆஃப்டர் 10 இயர் ஆஃப் கம்மிங் இன்டு ஃபோர்ஸ். ஒரு 10 வருஷம் இந்த சட்டம் வந்து 10 வருஷம் கழிச்சு ஒரு சட்டத்திலான ஒரு அமைப்பை உண்டாக்கி அது வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத ஒரு இது பண்ணும், அது ரிப்போர்ட் ஒன்று கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இதற்காக இந்த 10 வருடம் கழித்து தான் 1929 இதற்காக ஒரு கமிஷன் இந்த ரிப்போர்ட் எப்படி இது ஒர்க் ஆகுது, மான்டேக்சன் ஆக்ட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பாக்குறதுக்காக வேண்டிய ஒரு கமிஷன் தான் சைமன் கமிஷன். 2 வருஷத்துக்கு முன்னாடியே வராங்க. இன் நவம்பர் 1927, அதாவது 1929 தான் வரணும், that is 2 years before the schedule, the British government announced the appointment of 7-member statutory commission under the Sir John Simon தலைமையில 7 மெம்பர் கொண்டு வராங்க. எல்லாரும் இங்கிலீஷ்காரங்களா இருக்காங்க. இதுவே நம்மளுக்கு சம காண்டாது. to report on the condition of India and its new constitution. All the member of the commission were British and hence all the parties boycotted the commission. எல்லாருமே go back Simonலாம் சொல்றாங்க. கமிஷன் வந்து அதோட ரிப்போர்ட் 1930ல கொண்டு வராங்க. அதுக்கப்புறம் and recommended the abolition of diarchy. இந்த கமிஷன் என்ன சொல்றாங்கன்னா, டயார்கி இரட்டை ஆட்சி வேண்டானே அப்படின்றாங்க. and extension of responsible government in the provincesல responsible government அது இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. establishment of federation of British India and பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ், ஒரு ஃபெடரேஷன் கொண்டு வாங்க, பிரிட்டிஷ் இந்தியாவும் பிரின்ஸ்லி ஸ்டேட், அதாவது இந்த குறுநில மன்னர்கள்லாம் இருக்காங்க இல்லையா, இந்த மன்னர்களுக்கும் இந்த மக்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ் இந்தியாவுக்கு ஒரு ஃபெடரல் கவர்மெண்ட் வந்து கொண்டு வரணும். கண்டினியூஷன், இந்த கம்யூனல் எலக்டரேட் செப்பரேட் சீட்ஸ் எல்லாம் கொடுக்குறீங்களா, அதை கண்டினியூ பண்ணும், இந்த மாதிரி ரெக்கமெண்டேஷன் கொடுக்குறாங்க. டு கன்சிடர் த ப்ரொபோசல்ஸ், த கமிஷன் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, the commission of the British government convened 3 round table conference. 3 round table conference வந்து கமிஷன் வந்து கொண்டு வராங்க அப்படின்றத பாக்குறோம். அந்த 3 round table conferenceல சோ இதுல ரெப்ரசன்ட் தி பிரிட்டிஷ் கவர்மெண்ட், தி பிரிட்டிஷ் அண்ட் பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ். சோ கவர்மெண்ட் வந்து இந்த ப்ரொபோசல்ஸ்லாம் இது கொண்டு வரதுக்காக வேண்டி 3 round table conference நடத்துறாங்க. on the basis of the discussion. ஏற்கனவே சைமன் கமிஷனோட ரிப்போர்ட் டயார்கி அபாலிஷ் பண்ணும் அப்படின்றாங்க, டயார்கி அபாலிஷ் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. சோ அதே மாதிரி இங்க எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் ஃபெடரேஷன் வந்து சொல்றாங்க, கம்யூனல் எலக்ட்ரோலைட்டை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படின்லாம் சொல்றாங்க. ஸோ அதே மாதிரி ரெஸ்பான்சிபிள் கவர்மெண்ட் வந்து ப்ராவின்சஸ்ல வந்து இது பண்ணணும், எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படின்றதையும் சொல்றாங்க. இதெல்லாம் சேர்த்து சைமன் கமிஷன் ரிப்போர்ட்லாம் சேர்த்து அதுக்கு மாதிரி ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் மீட்டிங் இதெல்லாம் சேர்த்து ஒயிட் பேப்பர் ஆன் கான்ஸ்டிடியூஷனல் ரிஃபார்ம்ஸ்,
வெள்ளை அறிக்கை வந்து 1933ல தயாரிக்கப்படுது. 1934ல இட் பிகேம்ஸ் அன் மசோதா, அதாவது பில்லா மாறுது. 1935ல இட் ஆக்டா மாறுது. அதுதான் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட். ஸோ அதாவது ஜாயிண்ட் செலக்ட் கமிட்டி ஆஃப் த பிரிட்டிஷ் பார்லிமெண்ட். ஸோ அதாவது ஒயிட் பேப்பர் அண்ட் கான்ஸ்டிடியூஷனல் ரிஃபார்ம்ஸ் வாஸ் ப்ரிப்பேர்ட் பை தி ஜாயிண்ட் செலக்ட் கமிட்டி ஆஃப் த பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் வந்து ஒயிட் பேப்பர் ரிப்போர்ட் ஒன்று கொடுக்குறாங்க. ஸோ இது த ரெக்கமெண்டேஷன் ஆஃப் திஸ் கமிட்டி வாஸ் இன்கார்பரேட்டட் வித் சர்டன் சேஞ்சஸ். அதாவது இதுல இருக்கக்கூடிய கொஞ்சம் மாற்றங்கள்லாம் ஏற்படுத்தி அவங்க கொண்டு வரதான் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935. அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா கம்யூனல் அவார்ட் அப்படின்னு சொல்லி 1932ல ராம்சே மெக்டொனால்ட் அப்படின்னு சொல்லி பிரிட்டிஷோட பிரைம் மினிஸ்டர் வந்து என்ன சொல்றாருன்னா, மைனாரிட்டிஸ்க்காக வேண்டியும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக வேண்டியும் கம்யூனல் அவார்டு ஒன்று கொடுக்குறாரு. இந்த அவார்ட் வாஸ் வந்து ஏற்கனவே நம்ம முஸ்லிம்ஸ், சீக்ஸ், ஆங்கிலோ இந்தியன்ஸ், யூரோப்பியன்ஸுக்கும் கொடுத்தது மட்டும் இல்ல, இவர் வந்து தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் கொடுக்குறாங்க. காந்தி இதனால ரொம்ப வருத்தப்பட்டு அவர் வந்து உண்ணாவிரதம் இருக்காரு ஜெயில. உண்ணாவிரதம் இருந்து ஏர்வாடா ஜெயில நடக்கிறாரு. இந்த அவார்டை வந்து மாடிஃபை பண்றதுக்காக வேண்டி கடைசியில நல்ல வேளை அம்பேத்கர் வந்து காந்தி கூட ஒரு உடன்படிக்கை செய்து கொள்றாரு. அதுதான் பூனா பேக்ட். அந்த அக்ரிமெண்ட் தான் பூனா பேக்ட். அதன்படி காங்கிரஸ்ல அவங்களுக்கு தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு 71 சீட்டு தராங்க. அதுக்கு போல ஜாயிண்ட் எலக்டரேட் ரீட்டைன் த ஹிந்து ஜாயிண்ட் எலக்டரேட் அண்ட் சீட்ஸ் டு த டிப்ரஸ் கிளாஸ் பீப்புள். 141 சீட்டு வந்து தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு நாங்களே தரோம் அப்படின்றாங்க. அதாவது 71 சீட்டு தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு கொடுக்கறதா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. காந்தி என்ன சொல்றாங்கன்னா, தாழ்த்தப்பட்ட மக்கள் ஏற்கனவே பிரிச்சுட்டான், ஹிந்து, சீக்ஸ், இந்தியன் கிறிஸ்டியன்ஸ், முஸ்லிம்ஸ், ஆங்கிலோ இந்தியன்ஸ். ஸோ இன்னொரு பிரிவினை வேண்டாமே தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு. காந்தி வந்து டிஸ்ட்ரெஸ்டா இருந்து உண்ணாவிரத போராட்டம் ஜெயிலே ஏர்வாடா ஜெயில இருக்காரு பூனால. ஸோ அம்பேத்கர் காந்தி கூட அங்க போறாரு. மதன் மோகன் மாலவியாவும் காந்தியும் சைன் பண்ணக்கூடிய பாக்ட் தான் பூனா பாக்ட். அந்த பூனா பேக்ட்ல அந்த பூனா பேக்ட் படி 71 சீட்டுக்கு போல 148 ஜாயிண்ட் எலக்ட்ரோலேட்டா கொடுக்குறாங்க. செப்பரேட் எலக்ட்ரோலேட் இல்ல அப்படின்றத தெரிஞ்சுக்கிறோம். இப்போ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட். சோ இது வந்து ஒரு பெரிய மைல்ஸ்டோன். நம்ம இன்னையோட கான்ஸ்டிடியூஷன் இஸ் a duplicate of government of India Act 1935 சொல்ற அளவுக்கு இது ஒரு மைல்ஸ்டோன். The act marked the second milestone towards a completely responsible government in India. It was a lengthy and detailed document having 321 sections and 10 schedules. 321 செக்ஷன் இருக்குங்க, 10 ஷெட்யூல் இருக்கு. சோ இந்த மாதிரி ஒரு டீடைல்டா இருக்கக்கூடியது அப்படின்றத பாக்குறோம். The act marked a second milestone towards a completely responsible government in India. கம்ப்ளீட்டா ஒரு ரெஸ்பான்சிபிள் கவர்மெண்டா இருந்தது. இட் வாஸ் லெங்தி அண்ட் டீடைல் டாக்குமெண்ட். ரொம்ப நீளமா இருக்கு. 321 செக்ஷன்ஸும் 10 ஷெட்யூல் இருக்கு. அந்த ஆக்டோட ஃபீச்சர் வந்து பாத்தீங்கன்னா, ஆல் இந்தியா ஃபெடரேஷன். It provided the establishment of all India federation consisting of provinces and princely state. பிரிட்டிஷ் இந்தியா கூட பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸும் ப்ராவின்ஸ் சேர்த்து ஒரு ஆல் இந்தியா ஃபெடரேஷன் கொண்டு வராங்க. The act divided into powers between the central list, ஒரு ப்ரொவிஷனல் லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கொண்டு வராங்க. சென்ட்ரலுக்கு வந்து ஒரு 59 ஐட்டமும், ப்ரொவிஷனலுக்கு வந்து 54 ஐட்டமும். ஸோ அதுக்கப்புறம் கன்கரண்ட் லிஸ்ட் அப்படின்னு சொல்லி, அதாவது பொதுப்பட்டியல், மத்திய பட்டியல், மாநில பட்டியல், பொதுப்பட்டியல் அப்படின்னு சொல்லி இதான் நம்ம இன்னைக்கும் ஃபாலோ பண்றோம். இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் தான். ஸோ ஒரு ஆல் இந்தியா ஃபெடரேஷன் ஒன்று கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கன்கரண்ட்ல ஒரு 36 ஐட்டம். மீதி ரெசிடரி பவர், அதாவது மீதி இருக்கக்கூடிய அதிகாரங்கள் வந்து யாருக்கு கொடுத்தாங்கன்னா, ரெசிடரி பவர் வர் கிவன் டு வைஸ்ராய். வைஸ்ராய்க்கு தான் ரெசிடரி பவர் கொடுத்தாங்க. ஆனா உண்மையில சொல்ல போனா இந்த மாதிரி ஒரு ஃபெடரேஷன் வரவே இல்லை. ஏன்னா பிரின்ஸ்லி ஸ்டேட், அந்த சுதேச அரசுகள் வந்து இதுல ஜாயின் பண்ண விரும்பல, இந்த ஃபெடரேஷன்ல ஜாயின் பண்ணல. அவர் த ஃபெடரேஷன் நெவர் கேம் இன்டு பீயிங். சோ ஆஸ் த பிரின்ஸ்லி ஸ்டேட் டிடன்ட் ஜாயின் இட். சோ பிரின்ஸ்லி ஸ்டேட் டிடன்ட் ஜாயின் பண்ணாதனால சோ இந்த ஃபெடரேஷன் வந்து வரவே இல்லை அப்படின்றத பாக்குறோம். It abolished diarchy in the provinces and introduced provisional autonomy in the place. Diarchy வந்து abolish பண்ணிருது. It abolished diarchy and introduced the provinces. Diarchy ஏற்கனவே கொண்டு வந்தாங்கல்ல, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1919 மான்டேக்சன்ஸ் ஃபுல்லா அதை அபாலிஷ் பண்றாங்க. ப்ரொவிஷனல் ஆட்டோனமி, இதுதான் நம்ம பார்த்தோம். கடைசியா ஃபைனலா ப்ரொவிஷனல் ஆட்டோனமியை போய் சேர்ந்துருச்சு. இப்போ 1937ல கிடைச்சது. மாகாணங்களுக்கு சுயாட்சி. The provinces were allowed to act autonomous units of administration in the defense bill. உன்னோட இடத்துல நீ அடிச்சு பிச்சிரு, உனக்கு 54 இடம் இருக்குன்னா நீ அதை வந்து பயங்கரமா பண்ணிடு. Moreover, the act introduced responsible government in provinces. Responsible government. அந்த ஆக்ட் வந்து ரெஸ்பான்சிபிள் கவர்மெண்ட் ஒன்று இருக்கணும். தட் இஸ் த கவர்னர் வாஸ் ரெக்யூர்ட் டு ஆக்ட் அண்ட் அட்வைஸ். அதான் ரெஸ்பான்சிபிள்னா த மினிஸ்டர்ஸ் ஆர் ரெஸ்பான்சிபிள் டு லோக்சபா அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா. அதே மாதிரி த கவர்னர் வந்து கவர்னர் இஸ் யாரோட அட்வைஸ்ல ஆக்ட் பண்ணணும் அப்படின்னா, மினிஸ்டர் ரெஸ்பான்சிபிள் டு த ப்ரொவிஷனல் லெஜிஸ்லேச்சர். ஆனா இதுவும் நடைமுறை வரல. கவர்னர் வந்து மினிஸ்டர் சொல்ற மாதிரிலாம் கேட்கல. திஸ் கேம் இன்டு எஃபெக்ட் இன் 1987 அண்ட் வாஸ் டிஸ்கண்டினியூட் இன் 1939. ஏன்னா இவங்க வந்து காங்கிரஸ்காரங்க செகண்ட் வேர்ல்டு வார்ல அவங்கள்ட்ட கேட்காம அனௌன்ஸ் பண்ணனால எல்லாருமே ரிசைன் பண்ணிடுவாங்க. எலெக்ஷன் வந்து 1937ல நடக்கும்.
இட் ப்ரொவைடட் ஃபார் த அடாப்ஷன் ஆஃப் டயார்கி அட் த சென்டர். நம்ம டயார்கி அபாலிஷ் பண்ணாலும் மத்தியில வந்து டயார்கி அப்படின்னு சொல்லி கொண்டு வராங்க. The federal subjects were divided into reserved and transfer subject. However, the provision of this act did not come into the operation. So சென்டர்ல ஒரு டயார்கி அப்படின்றத ஒன்று கொண்டு வராங்க. அதுவுமே வந்து பாத்தீங்கன்னா ஆபரேஷனுக்கு வரவே இல்லை. ஸோ டிரான்ஸ்ஃபர்ட் அண்ட் ரிசர்வ். இட் இன்ட்ரோடியூஸ் பைகாமரலிசம் இன் 6 out of 11 provinces. 11ல 6, அதாவது பாத்தீங்கன்னா பிபிபின்னு வச்சு சேர்த்தீங்கனாலே பாம்பே, பீகார், பெங்கால், அதுக்கப்புறம் நம்ம மெட்ராஸ் சேர்த்துக்கலாம். மெட்ராஸ், பெங்கால் வந்தாச்சு, பீகார் வந்தாச்சு, அதுக்கப்புறம் அசாம் அண்ட் யுனைடெட் ப்ராவின்சஸ் 1 2 3 4 5 6 இந்த 6 மாகாணங்கள்ல 6 இடத்துல ப்ராவின்சஸ்ல 11 out of இதுல பைகாமரலிசம் கொண்டு வராங்க. 3 பி பாம்பே, பெங்கால், பீகார், மெட்ராஸ், ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அசாம் அண்ட் யுனைடெட் ப்ராவின்சஸ் were made bicameral consisting of legislative council and legislative assembly. சட்ட மேலவை மற்றும் சட்ட கீழவையை கொண்டு வராங்க 6 மாகாணங்கள்ல. however many restriction were placed on them. அதுல வந்து நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இருக்கு அப்படின்றத பாக்குறோம். it further extended the principle of communal representation by providing separate electorates for depressed classes, women and labor workers. ஸோ அதே மாதிரி இன்னும் ஏற்கனவே கம்யூனல் ரெப்ரசன்டேஷன் கொடுக்கணும் தான் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ கம்யூனல் ரெப்ரசன்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும், ஷெட்யூல் காஸ்ட்டுக்கும், உமன் அண்ட் லேபருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கம்யூனல் ரெப்ரசன்டேஷன் எக்ஸ்டெண்ட் பண்றாங்க. இட் அபாலிஷ் த கவுன்சில் ஆஃப் இந்தியா எஸ்டாப்ளிஷ் பை த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட்ல ஒரு கவுன்சில் வந்து கிரியேட் பண்றாங்களே 15 member advisory council. The secretary of the state for India was provided with a team of advisor. The secretary of state for India was provided ஒரு team of advisors. அந்த கவுன்சிலை வந்து அபாலிஷ் பண்றாங்க அப்படின்றத பாக்குறோம். 1858ல கொண்டு வந்த கவுன்சில் அபாலிஷ் பண்றாங்க. இட் எக்ஸ்டெண்டட் தி பிரான்ச்சைஸ். ஸோ ஏற்கனவே டாக்ஸ், எஜுகேஷன் அண்ட் நல்ல ப்ராப்பர்ட்டி இருக்கக்கூடியவங்க தான் ஓட்டு போடுவாங்க. அதோட இன்னும் கொஞ்சம் கொடுக்குறாங்க. 10% ஆஃப் த டோட்டல். 1935ல வெறும் 10% ஆஃப் த பீப்புளுக்கு தான் ஓட்டிங் ரைட்ஸே கிடைக்குது. இட் ப்ரொவைடட் ஃபார் த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா டு கண்ட்ரோல் த கரன்சி அண்ட் கிரெடிட் ஆஃப் த கண்ட்ரி. ஸோ நாட்டில் இருக்கக்கூடிய பணப்புழக்கத்தெல்லாம் கண்ட்ரோல் பண்றதுக்கு வேண்டிய ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியான்னு ஒன்று கொண்டு வராங்க. ஸோ ஆர்பி ஆக்ட் 1934ல 1935 இந்த இதுலையும் சொல்லியிருக்காங்க அப்படின்றத பார்க்குறோம். இட் ப்ரொவைட் த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் நாட் ஒன்லி ஃபெடரல் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். ஃபெடரல் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் 1926ல வந்து இதுல வந்து ப்ரொவிஷனல் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் கொண்டு வரதுக்காக வேண்டி 1935ல சொல்லியிருக்காங்க. பட் மெட்ராஸ்ல வந்து 1929ல மெட்ராஸ் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், ஜாயிண்ட் பப்ளிக் கமிஷன் for 2 or more provinces அதுவும் வரணும் அப்படின்றாங்க. ஒரு சென்ட்ரல் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் மட்டும் இல்ல, ப்ரொவிஷனல் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் இல்லனா ஜாயிண்ட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் for 2 or more provinces கொண்டு வரலாம் அப்படின்றத பாக்குறோம். இட் ப்ரொவைடட் ஃபார் தி எஸ்டாப்ளிஷ்மென்ட் ஆஃப் ஃபெடரல் கோர்ட். ஏற்கனவே 1774ல சுப்ரீம் கோர்ட் கொண்டு வராங்க. அதே மாதிரி ஃபெடரல் கோர்ட் which was set up in 1937. ஸோ ஃபெடரல் கோர்ட்டுக்கும் ஒரு இது கொடுக்குறாங்க அப்படின்றத பாக்குறோம். கடைசியான திஸ் கைண்ட் ஆஃப் ஆக்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட். பிப்ரவரி 20 1947 பிப்ரவரி மாசம் 20ஆம் தேதி பிரிட்டிஷ் பிரைம் மினிஸ்டர் கிளெமெண்ட் அட்லி வந்து சொல்றாங்க இந்தியால வந்து பிரிட்டிஷோட ரூல் வந்து ஜூன் 30 1948ல முடியும் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் பவர் வந்து ரெஸ்பான்சிபிள் இந்தியன் ஹேண்ட்ஸ்ல கொடுக்குறாங்க. இந்த உடனே முஸ்லீம் லீக் வந்து பயங்கரமா அஜிடேட் பண்றாங்க. டைரக்ட் ஆக்ஷன் டே எல்லாம் நம்ம பாக்குறோம். அண்ட் பார்ட்டி அவங்க வந்து எங்களுக்கு 2 நாடு வேணும் அப்படின்றாங்க. ஜூன் 3 1947 அதாவது மவுண்ட் பேட்டன் government made it clear that any constitution framed by the Constitution Assembly of India cannot apply those parts of the country which were unwilling to accept it. அதாவது இந்திய கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி உருவாக்கக்கூடிய கான்ஸ்டிடியூஷனை யாரா சில பார்ட் வந்து அக்செப்ட் பண்ணலன்னா அவங்க வந்து அக்செப்ட் பண்ண முடியாது. அவங்களுக்கு அந்த கான்ஸ்டிடியூஷன் கிடையாது. on the same day மவுண்ட் பேட்டன் வந்து சொல்றாரு பார்ட்டிஷன் பிளான் ஜூன் 3ல சொல்றாரு. தட் இஸ் நோன் அஸ் மவுண்ட் பேட்டன் பிளான். அந்த பிளானை பார்ட்டிஷன் பிளானை காங்கிரஸும் முஸ்லீம் லீகும் அக்செப்ட் பண்றாங்க. ஏன்னா அவ்வளவு கலவரம் நடந்துருச்சு. immediate effect was given to plan by enacting the Indian Independence Act. இந்தியாவுக்கு விடுதலை கிடைக்குது. இது இந்த ஆக்ட்ல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா மொத்தமா இதுவரைக்கும் வந்த விடுதலைகள் எல்லாமே இதுவரைக்கும் இருந்த எல்லா சட்டங்களும் செல்லுபடி ஆகாது. நாங்க போட்ட கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட கூட ரிப்பீல் பண்ணிக்கலாம். எதுவுமே நாங்க எங்க கண்ட்ரோல்ல கிடையாது. நீங்க வந்து இண்டிபெண்டன்ஸ் ஆயிட்டீங்க அப்படின்றத சொல்றாங்க. It ended the British rule in India and declared India as an independent sovereign state. இந்தியா வந்து ஒரு இண்டிபெண்டன்ட் இறையாண்மையான சுதந்திரமான நாடு from ஆகஸ்ட் 15 1947 அப்படின்றாங்க. So partition of India வந்து 2 dominance 2 நாடுகளா பிரிக்கிறாங்க. இந்தியா and பாகிஸ்தான்
with the right to secede from British Commonwealth. இவங்க பிரிட்டிஷ் காமன்வெல்த் கண்ட்ரிஸ்ல இருந்து பிரிஞ்சுக்கலாம். So India and Pakistan ரெண்டு கண்ட்ரி கொடுக்குறாங்க. It abolished the office of viceroy and provided for each dominion a governor general who was appointed by the British king on the advice of the dominion cabinet. ஸோ அங்கே வந்து நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கவர்னர் ஜெனரல் வந்து அங்கே முகமது அலி ஜின்னா, ஸோ நமக்கு வந்து கவர்னர் ஜெனரலாக வந்து பார்த்தீங்கன்னா மவுண்ட் பாட்டனை வந்து அப்பாயிண்ட் பண்றாங்க அப்படின்றத பார்க்குறோம். பிரிட்டிஷ் கவர்னர், அதாவது வைஸ்ராய் அப்பாயிண்ட் பண்ணிட்டு ஈச் டாமினியனுக்கு கவர்னர் ஜெனரல் ஹூ வாஸ் அப்பாயிண்ட் பை தி மெஜஸ்டி, அதாவது கிங், பிரிட்டிஷ் கிங் ஆன் தி அட்வைஸ் ஆஃப் த டொமினியன் கேபினெட். அங்க இருக்க கேபினெட்டை டிஸ்கஸ் பண்ணி கொடுப்பாங்க. திஸ் மெஜஸ்டி இன் பிரிட்டன் வாஸ் டு ஹேவ் நோ ரெஸ்பான்சிபிலிட்டி வித் ரெஸ்பெக்ட் டு தி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆர் பாகிஸ்தான். அங்க இருக்கக்கூடிய ஹிஸ் மெஜஸ்டி கிங்கோ குயின்கோ இந்தியா ஆர் பாகிஸ்தான் மேல அவங்களுக்கு எந்த ரெஸ்பான்சிபிலிட்டியும் கிடையாது. ஹேவ் நோ ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்றாங்க. இட் எம்போர் த கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி ஆஃப் டூ டொமினியன்ஸ் டு ஃப்ரேம், அதாவது இந்தியனோட கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி, பாகிஸ்தானோட கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி வந்து கான்ஸ்டிடியூஷன் ஃபார் த ரெஸ்பெக்டிவ் நேஷன்ஸ், அவங்க நாட்டுக்காக வேண்டி அரசியலமைப்பை அவங்களே உருவாக்கணும். And to repeal any act of the British Parliament, including the Indian Independence Act. பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் போட்ட எந்த ஆக்டே வேணாலும் அவங்க ரிப்பீல் பண்ணிக்கலாம். ஏன் இந்த ஆக்டை கூட அவங்க ரிப்பீல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. It empowered the Constitutional Assembly of both dominion to legislate their own respective territories. கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி ரெண்டு பேரும் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட இதுக்கு வந்து கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளிஸ் ஆஃப் போத் டொமைன் டு லெஜிஸ்லேட் their own respective territories till the new constitution were drafted and enforced. அவங்க புது கான்ஸ்டிடியூஷன் வர வரைக்கும் அவங்களே அவங்களோட பார்த்துக்கணும். நோ ஆக்ட் ஆஃப் த பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் passed after 1947, August 15, 1947 அப்புறம் வரது was to extend to either of the new dominion unless it was extended thereto by a law of legislature of the dominion. நாங்க பார்லிமெண்ட் போடக்கூடிய எந்த சட்டமும் இங்க வந்து ஆக்ட் ஆகாது, செல்லுபடி ஆகாது, எக்ஸ்டெண்ட் ஆகாது. ஸோ அந்த டொமினியனே அவங்களே போட்டா அந்த சட்டம் செல்லுபடி ஆகும். பட் நாங்க போடுறது எதுவுமே வராது. It abolished the office of Secretary for India and transferred its function to the Secretary of State for Commonwealth. Secretary of the State அப்படின்றத இந்தியாவை மாத்திட்டு Secretary of the State for Commonwealth Affairs, அந்த அவரோட ஃபங்க்ஷன்ஸ் வந்து காமன்வெல்த் அஃபேர்ஸா மாத்திடுறாங்க அப்படின்றத பாக்குறோம். ஸோ காமன்வெல்த் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ் வந்து எந்தெந்த நாடை வந்து அடிமைப்படுத்தி வச்சிருந்தாங்களோ, கொலனைஸ் பண்ணி வச்சிருந்தாங்களோ அந்த தான் காமன்வெல்த் கண்ட்ரிஸ் அப்படின்னு சொல்றோம். It proclaimed the lapse of British paramountcy over the Indian princely state and treaty relations with the tribal areas. அதாவது நாங்க வந்து எங்களோட அதிகாரம், எங்களோட மேலாதிக்கம் வந்து இந்தியன் பிரின்ஸ்லி ஸ்டேட் மேலேயோ ட்ரைபல் ஏரியாஸ்ல இருந்தோ அதுவும் இதோட முடிவுக்கு வருது. இட் கிராண்டட் ஃப்ரீடம் டு இந்தியன் பிரின்ஸ்லி ஸ்டேட். நீங்க வந்து ஏதர் இந்தியா கூட டொமினியன் கூட ஜாயின் பண்ணிக்கலாம், பாகிஸ்தான் கூட ஜாயின் பண்ணிக்கலாம், இல்லைன்னா நீங்க இண்டிபெண்டா கூட இருக்கலாம். It provided for the governance of each dominion and provinces by the Government of India Act. எப்போ உங்களுக்கு ஏதாவது கவர்மெண்ட் பண்ணணும்னா கவர்னன்ஸ் பண்ணா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 1935 வச்சுக்கோங்க, புதிய கான்ஸ்டிடியூஷன் ஃபார்ம் பண்ற வரைக்கும். The dominions were how authorized to make modification in that. அந்த ஆக்ட்ல நீங்க வந்து அதுக்கப்புறம் மாடிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இப்போ அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு தேவைன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்டை வச்சுக்கோங்க. It deprived the British monarchs of the right to veto bill or ask for reservation for certain bills for his approval. பிரிட்டிஷ் பில் வந்து பாத்தீங்கன்னா வீட்டோ பில்லோ இல்லைன்னா வீட்டோ பில்லோ ரத்து அதிகாரம், சர்டன் பில் அவரோட அப்ரூவலுக்கு இருக்கிறதுக்கெல்லாம் அதெல்லாம் கிடையாது. இனிமேல் அந்த பவரே அவங்களுக்கு கிடையாது. பட் த ரைட் வாஸ் ரிசர்வ் டு த கவர்னர் ஜெனரல். யார் வந்து அந்த வீட்டோ பில்லாம் இது பண்ண கவர்னர் ஜெனரல். த கவர்னர் ஜெனரல் would have full power to assent to any bill in the name of his majesty. கவர்னர் ஜெனரல் அந்த பில்லுக்கு வந்து இது பண்ண முடியும் அப்படின்றத கொடுக்குறாங்க. It designated the governor general of India and the provisional governor as constitutional heads. ஸோ இந்த கவர்னர் ஜெனரலை வந்து கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியாவும் அதை தான் நம்ம இப்போ கான்ஸ்டிடியூஷனல் ஹெட் அப்படின்னு சொல்றோம். அதே இது வந்து பாத்தீங்கன்னா ஹெட் ஆஃப் த ஸ்டேட் அப்படின்னு, அதாவது கவர்னர் இந்த ப்ரொவிஷனல் கவர்னர், இவங்க வந்து கான்ஸ்டிடியூஷனல் ஹெட். They were to made act on the advice of the respective ministers in all matter. அவங்க வந்து அந்த மினிஸ்டர்ஸோட அட்வைஸ் தான் அவங்க கேட்கணும். It dropped the title of Emperor of India from the royal titles of the King of England. இங்கிலாண்டோட கிங்ல எம்பரர் ஆஃப் இந்தியான்றத அதை தூக்கிடுறாங்க. Drop the title of Emperor of India from the royal title of the King of England. It discontinued the appointment to civil services and reservation of post by the Secretary of the State for India. So அவங்க வந்து civil servicesக்கு நாங்க ஒன்னும் ரெக்ரூட் பண்ணல. The members of the civil services appointed before August 15, 1941 would continue to enjoy all the benefits that they were entitled to till that time. ஸோ அவங்க அந்த ஆகஸ்ட் 15க்கு முன்னாடி இது பண்ணவங்களுக்கு அவங்களுக்கு அதுக்கு முன்னாடி வரைக்கும் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கோ அது எல்லாமே அவங்களுக்கு அந்த டைம் வரைக்கும் கிடைக்கும் அப்படின்றத பார்க்குறோம். அட் த மிட் நைட் ஆஃப் 14 to 15 August 1947 பிரிட்டிஷ் ரூல் வந்து இந்தியாவுக்கு முடிவுக்கு வருது. அண்ட் த பவர் டிரான்ஸ்ஃபர் டு நியூ இண்டிபெண்டன்ட் டொமினியன்ஸ், ரெண்டு இண்டிபெண்டன்ட் டொமினியன்ஸ் இந்தியா அண்ட் பாகிஸ்தானுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றாங்க. லார்ட் மவுண்ட் பேட்டன் பிகேம் தி ஃபர்ஸ்ட் கவர்னர் ஜெனரல் ஆஃப் நியூ டொமினியன் ஆஃப் இந்தியா. அதாவது மவுண்ட் பேட்டன் தான் இந்தியாவோட கவர்னர் ஜெனரலா இருக்காங்க. ஸோ ஹி ஸ்வார் இன், அவர் தான் வந்து ஜவஹர்லால் நேருவா பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இண்டிபெண்டன்ட் இந்தியா வைக்கிறார். The Constitution of Assembly formed in 1946
1946 வந்து கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் அசம்பிளி வந்து ஃபார்ம் பண்றாங்க. ஸோ பிகேம் த நியூ பார்லிமெண்ட். அந்த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் அசம்பிளி ஹாஸ் டூ டியூட்டிஸ். ஒன் இஸ் டு செட் அப் த கான்ஸ்டிடியூஷன் அண்ட் அதர் இஸ் டு லெஜிஸ்லேட், அதாவது சட்டங்களை ஏற்றணும் அப்படின்றத பார்க்குறோம். ஸோ இன்ட்ரீம் கவர்மெண்ட்ல முதல்ல 1946 யார் இருக்காங்க அப்படின்னா ஜவஹர்லால் நேரு வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் த கவுன்சில். எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் அவர் தான், காமன்வெல்த் அவர் தான், காமன்வெல்த் ரிலேஷன் அவர் தான். எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் வைஸ் பிரசிடென்ட், அதாவது பிரசிடென்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரீம் கவர்மெண்ட்ல மவுண்ட் பேட்டன், சாரி வேவல் தான் வந்து பார்த்தீங்கன்னா பிரசிடென்டா இருப்பாரு. வைஸ் சேர்மன் வைஸ் பிரசிடென்ட் வந்து ஜவஹர்லால் நேரு. கவுன்சிலோடது எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ்க்கும் ஜவஹர்லால் நேரு, காமன்வெல்த் ரிலேஷனுக்கும் ஜவஹர்லால் நேரு. சர்தார் வல்லபாய் பட்டேல் வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் மினிஸ்டர், இன்ஃபர்மேஷன் அண்ட் ப்ராட்காஸ்டிங். ராஜேந்திர பிரசாத் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர். ஜான் மாத்தாய் வந்து பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் சப்ளை. ஜக்ஜீவன் ராம் வந்து பாத்தீங்கன்னா லேபர் அப்படின்றத பாக்குறோம். ஜக்ஜீவன் ராம் வந்து லேபர். சர்தார் பால்தேவ் சிங் வந்து டிஃபென்ஸ். சிஹெச் பாபா வந்து ஒர்க்ஸ், மைன்ஸ் அண்ட் பவர். லியாக்கத் அலி கான் வந்து பினான்ஸ், இது வந்து முஸ்லீம் லீக்ல உள்ளவர். அப்துல் ரப் நிஷ்தார் வந்து போஸ்ட் அண்ட் ஏர், இதுவும் முஸ்லீம் லீக். ஆசப் அலி வந்து பாத்தீங்கன்னா ரயில்வேஸ் அண்ட் டிரான்ஸ்போர்ட். ராஜகோபாலாச்சாரி எஜுகேஷன் அண்ட் ஆர்ட்ஸ். ஐ சுந்திரிங்கார் வந்து காமர்ஸ். கஸ்பனார் அலி கான் வந்து பாத்தீங்கன்னா ஹெல்த். ஜோகிந்தர்நாத் மண்டல் வந்து பாத்தீங்கன்னா லா அப்படின்றத பாக்குறோம். So the members of the interim course were the members of the Viceroy's Executive Council. The Viceroy continued to be the head of the council, but Jawaharlal Nehru designated as the Vice President of the council. Viceroy தான் head of the council, Jawaharlal Nehru Vice President இருக்காரு அப்படின்றத பாக்குறோம். ஸோ இங்க மெம்பர்ஸ் போர்ட்ஃபோலியோ ஹெட் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ரீ கேபினெட் ஆஃப் இந்தியா இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சதுக்கு அப்புறம் ஜவஹர்லால் நேரு அதே பிரைம் மினிஸ்டரா, அவர் பிரைம் மினிஸ்டர், எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ், காமன்வெல்த் ரிலேஷன், சயின்டிபிக் ரிசர்ச்சுக்கும் ஜவஹர்லால் நேரு. வல்லபாய் பட்டேல் ஹோம், இன்ஃபர்மேஷன் அண்ட் ப்ராட்காஸ்டிங், ஸ்டேட்ஸும் வல்லபாய் பட்டேல் தான். ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ராஜேந்திர பிரசாத் முதல்ல இருக்காரு. மௌலானா அபுல் கலாம் எஜுகேஷன். ஜான் மாத்தாய் வந்து பாத்தீங்கன்னா ரயில்வேஸ் அண்ட் டிரான்ஸ்போர்ட். சண்முகம் செட்டி, ஆர்.கே. சண்முகம் செட்டி ஃபினான்ஸ். பி.ஆர். அம்பேத்கர் லா, ரொம்ப முக்கியம். சண்முகம் செட்டி யார் ஃபர்ஸ்ட் ஃபினான்ஸ் மினிஸ்டர்னு கேட்பாங்க. ஸோ ராஜேந்திர பிரசாத் ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர். ஸோ பி.ஆர். அம்பேத்கர் லா. ஜக்ஜீவன் ராம் லேபர். சர்தார் பால்தேவ் சிங் டிஃபென்ஸ், அதே டிஃபென்ஸ். ஸோ இங்க ராஜ்குமாரி அம்ரித் கவுர் ஒரே ஒரு பெண்ணா இருக்காங்க. ஸோ அவங்க வந்து ஹெல்த் மினிஸ்டரா இருக்காங்க. சிஹெச் பாபா அங்க ஒர்க்ஸ், மைன்ஸ் அண்ட் இது இருக்காரு. ஸோ அதே இது இங்க வந்து கட்கில் வந்து ஒர்க்ஸ், மைன்ஸ் அண்ட் பவர் இன்ட்ரீம் கவர்மெண்ட்ல. சிஹெச் பாபா வந்து ஒர்க், மைன்ஸ் அண்ட் பவர். ஆனா இங்க வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ரீ இந்தியாவில் வந்து காமர்ஸ்க்கு சிஹெச் பாபா இருக்காரு. ரஃபி அகமது கித்வாய் வந்து பாத்தீங்கன்னா கம்யூனிகேஷனுக்கும், ஷியாம பிரசாத் முகர்ஜி வந்து இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் சப்ளைஸ்க்கும் இருக்காரு. ஸோ வி என் கட்கில் வந்து பாத்தீங்கன்னா ஒர்க், மைன்ஸ் அண்ட் பவருக்கு இருக்காங்க அப்படின்றத பாக்குறோம் நண்பர்களே. ஸோ நல்லா அழகா ஒரு லெசன் முடிச்சிருக்கோம். அடுத்த ஒரு செஷன்ல நம்ம மேக்கிங் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அப்படின்ற ஒரு அருமையான லெசனை பார்க்க போறோம். ஸோ இந்த கிளாஸஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது, இதை நம்ம கண்டினியூ பண்ணா நீங்க கமெண்ட்ல வந்து சொல்லுங்க நண்பர்களே. ஸோ மீண்டும் ஒரு முறை சந்திப்போம். அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள். ஹாவ் அ கிரேட் டே. இனிய நாள், இனிய வாழ்க்கை நண்பர்களே.